சரிங்க ஐயா. இப்ப சவுண்ட் கேக்குது இல்லையா? கேக்குது சார். இப்போ நேற்று நடத்தி இருக்கக்கூடிய அந்த சூரியன் சந்திரன் அவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு புரிய வருது அவங்களுக்கு. கிளாஸ் எடுக்கும் போதே கவனிங்க. அதனுடைய கிளாஸ் எடுத்துட்டு முடிந்த பிறகு சில நாட்கள் டெக்னிக்கல் ப்ராப்ளத்துல வீடியோ ரெக்கார்ட் ஆகாம இருக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கும் பொழுதே நீங்க பாத்தீங்கன்னா கவனிச்சுக்கீங்க, நோட்ஸ் எடுத்துக்கங்க. ரெக்கார்ட் ஆச்சுன்னா நான் சென்ட் பண்ணி விட்டுருவேன். ஒருவேளை ரெக்கார்ட் ஆகல அப்படின்னு சொன்னா இந்த கிளாஸ் எடுக்கக்கூடிய நேரங்கள்ல நீங்க தான் கவனிக்கணும். புரியுங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். இப்போ சூரியன் அப்படின்னு சொன்னாவே நமக்கு உறவு முறை, ஒரு கிரகத்தை சொன்னாவே அது என்ன உறவு முறை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரணும். சூரியன் அப்படின்னா தந்தை, மூத்த மகன், மாமனார் அப்படின்னு வந்துடணும். சரி. சந்திரன் சொன்னாவே தாய். எடுத்த உடனே சந்திரன் தாய் கிரகம், பெண் கிரகம். அது பாத்தீங்கன்னா மாமியார் அப்படின்ற விஷயத்த நமக்கு பாத்தீங்கன்னா மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடணும். அது ஒரு பெண் கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு அது மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி. அதே மாதிரி இன்னைக்கு செவ்வாய். இப்போ செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சூரியன் அப்படின்னு சொன்னா ராஜா, ராஜ கிரகம். சந்திரன் அப்படின்னு சொன்னா ராணி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஒருடைய ராஜாவையில பாத்தீங்கன்னா ஒருடைய நாட்டுல ராஜா ராணின்னு அப்படின்னு சொல்லிருந்தா மந்திரி, பாதுகாப்புத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ராணுவ மந்திரி, ராணுவ அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருப்பார், டிஃபென்ஸ் மினிஸ்டர். அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லும் போது செவ்வாய் பகவான். இப்ப செவ்வாய் அப்படின்னு சொன்னாவே பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் மைண்ட்ல வரணும். இளைய சகோதரன் அப்படின்ற விஷயத்துக்கு நமக்கு மைண்ட்ல நிக்கணும். செவ்வாய் அப்படின்னு சொன்னாவே இளைய சகோதரன். ஒரு பழமொழி இருக்கு, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ செவ்வாய் அப்படின்னு சொன்னா யாரு? இளைய சகோதரன். பெண் ஜாதகத்தில் கணவர், பெண் ஜாதகத்தில் கணவன் அப்படின்ற விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணிடணும். ஒரு பெண் ஜாதகத்தை பாக்குறீங்க அப்படின்னா செவ்வாயை பார்க்கணும். தன்னுடைய கணவனுடைய பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு செவ்வாய் பகவான பார்க்கணும். அப்ப செவ்வாய் அப்படின்றது பாதுகாப்பு. ஒரு பாதுகாப்புல இருக்கக்கூடிய அது சோல்ஜரா இருக்கட்டும், பெரிய பெரிய ராணுவ மேஜரா இருக்கட்டும், ஐபிஎஸ் அப்படின்றதா இருக்கட்டும். ஓகேங்களா? அப்போ பாதுகாப்பு துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு எடுத்துக்கிட்டாவே ஒரு நாட்டை பாதுகாக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க செவ்வாய் பகவான். செவ்வாய் பாத்தீங்கன்னா சகோதரக்காரன், சகோதரன், இளைய சகோதரன். செவ்வாய் இளைய சகோதரன், இளமையானவன், தைரியமானவன். அப்போ ஒருடைய போலீஸ், மிலிட்டரி, ராணுவம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தைரியமா இருப்பாங்களா அல்லது பயந்து இருப்பாங்களா? தைரியமா இருப்பாங்க. அப்ப தைரியமானவன், விடா முயற்சி கொண்டவன். ஒருடைய நாட்டுக்கு பாத்தீங்கன்னா போர் எடுக்கிறாரு ஒரு படை தளபதி. அங்க சில சறுக்குகள் ஏற்படும். ஆனால் அதனுடைய படை தளபதி எப்படியாவது வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோக்கி பார்க்கறதுக்கு தான் அவன் விடாமுயற்சி செய்வான். விடாமுயற்சி. ஒருடைய தேர்வு எழுதுறீங்க, சில பேர் ஒரு வாட்டி 2 வாட்டி எழுதாலே பாத்தீங்கன்னா ஏதாவது விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அங்க தோல்வி அடைஞ்சாலே திரும்பி வந்துருவான். ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா விடாமுயற்சியை கொண்டுட்டு இருப்பான். அவன் பாத்தீங்கன்னா செவ்வாய் அவனுடைய ஜாதகத்தில் ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். கோபம். அப்ப அதனுடைய செவ்வாய்க்கு ஒருடைய ராணுவ அமைச்சருக்கு என்ன வரும்? கோபம் சட்டுன்னு வரும். ஒரு போலீஸ்காரனுக்கு கோபம் வருதா இல்லையா? டக்குன்னு கோபம் வரும். போலீஸ், ராணுவம், மிலிட்டரி, பாதுகாப்புத்துறை அத்தனையும். அப்ப பாதுகாப்பு கவசங்கள் கூட. அப்போ உங்களுடைய ராணுவத்தினுடைய சோல்ஜர் என்ன பண்ணுவாரு? பாதுகாப்பு கவசங்கள், இந்த ஷோல்டருக்கு, இந்த மார்புக்கு, தலைக்கு, ஹெட்டுக்கு எல்லாமே பாதுகாப்பு கவசங்கள். அப்ப அதனுடைய சோல்ஜர் என்ன பண்ணிருப்பாரு? ஆயுதங்கள் கையாளுவார். ஆயுதங்கள் அது குண்டூசியா இருக்கலாம், பெரிய பெரிய இதுவா இருக்கலாம், வெப்பன்ஸா இருக்கலாம். ஆயுதங்கள் அனைத்தும் செவ்வாய். புரியுதுங்களா?
சிவப்பு நிறம் அத்தனையும். இப்போ வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிறம் தான் அடிச்சு வச்சிருப்பாங்க, அது செவ்வாய். அப்போ இதனுடைய கேஸ் குடோனுக்கும் அது மாதிரிதான் சிலிண்டர், இதனுடைய சிலிண்டர் கேஸ் குடோன், கரண்ட் மின்சாரம், மின்சார துறைகள் அனைத்தும் செவ்வாய். பாதுகாப்பு துறைகள் அனைத்தும் செவ்வாய். மண் சம்பந்தப்பட்டது, மண் சம்பந்தப்பட்ட அத்தனையும் செவ்வாய். ஓகேங்களா? மண் சம்பந்தப்பட்டது. அந்த செம்மண் பூமி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். தைரியக்காரகன், வீரியக்காரகன், விடாமுயற்சி, ரத்தம், ரத்தக்காரகன் செவ்வாய். அப்ப ரத்தக்காரகன் யாரெல்லாம் ரத்தத்தோடு சம்பந்தம் இருக்காங்க? செவ்வாய் நல்லா இருந்தா டாக்டர். நல்லா கேட்டுங்க, செவ்வாய் நல்லா இருந்தா ஒரு ஜாதகத்தில் ஒரு நல்ல முறையில இருந்தால் டாக்டர். அந்த டாக்டர்ல யாரு? அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய டாக்டர். சித்த மருத்துவ டாக்டர் இல்ல, சித்த மருத்துவ டாக்டர் கேது. ஓகேங்களா? உன்னுடைய கத்தியை வச்சு ஆபரேஷன் செய்து அந்த பிளட்டை பார்க்கக்கூடிய அந்த டாக்டர், அறுவை சிகிச்சை மருத்துவர். அதே செவ்வாய் கெட்டிருந்தால் ஆடு வெட்டக்கூடியவன், கோழி வெட்டக்கூடியவன், அவனும் ரத்தத்தை பார்க்கிறான். ரவுடி, அவனும் வந்து கத்தியத்து அதனுடைய ஆயுதங்களை வந்து அவன் கையாளுறான். அவன் நல்லா இருக்கானா கெட்டவனா இருக்கானா அப்படின்றது அங்க விஷயம். அப்போ சூரியன் 50% நல்லவன், 50% கெட்டவன். சந்திரன் வளர்ப்பிறையில நல்லவன், தேய்ப்பிறையில கெட்டவன், தேய்மான கிரகம். செவ்வாய் 75% அளவுக்கு கெட்டவன், 25% அளவுக்கு நல்லவன். முரணன், அவன் என்ன செய்யறானே தெரியாது, செய்து விட்ட பிறகு வருந்தக்கூடியவன் செவ்வாய். அவனுக்கு 2 வீடு இருக்கு, மேஷம், இன்னொன்னு விருச்சகம். மேஷ ராசியும் அவனுக்கு தான் சொந்தம், விருச்சிக ராசியும் அவனுக்கு தான் சொந்தம். சரி, செம்மண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இளைய சகோதரன், பாதுகாப்பு, பாதுகாப்பு கவசங்கள். ஓகேங்களா? ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் கணவன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு உரியது. ரைட். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எழுதிங்க, செவ்வாய்னு போடுங்க, நோட்ஸ் எடுத்து. செவ்வாய் மங்களக்காரகன், மங்களக்காரகன். நம்முடைய பெண்கள் நெற்றியில குங்குமம் இடுறாங்க இல்லையா? செவ்வாய் கணவன், செவ்வாய் அதனுடைய. ஏன் செவ்வாய் மங்களக்காரகன் சொல்றோம்? பெண்கள் ஏன் நெற்றியில குங்குமம் இடுறாங்க? செவ்வாய வலுப்படுத்து, தன்னுடைய கணவனை வலுப்படுத்த. சரி, செவ்வாய் இளைய சகோதரம், இளைய சகோதரம். தம்பியுடையான் படைக்கஞ்சான். இந்த செவ்வாய் வலுத்தவன் எல்லாம் பாத்தீங்கன்னா தம்பி தம்பி தம்பின்னு நம்மளுடைய சீமான் அண்ணன் மாதிரி எல்லாரும் யாரு பார்த்தா தம்பி மா தம்பி அப்படின்னு. மங்களக்காரகன், மங்களக்காரகன், மங்களக்காரகன். சுப நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திற்கு அனைத்தும் மங்களக்காரகன். தைரியம், தைரியம், தைரியம். பயத்தை வெளிக்காட்டாம இருப்பதன் பெயர் தான் தைரியம். பயத்தை வெளிக்காட்டிட்டீங்கன்னா அது தைரியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். தைரியத்தினோட டெபினேஷன்னா இதுதான். தைரியமா என்னப்பா தைரியமா இருக்கான்னா ஒண்ணும் இல்ல, அவன் பயத்தை வெளிக்காட்டல அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி. வீரியம், தைரியமா இருக்கான், ரைட்டு. வீரியமா இருக்கானா? செவ்வாய் வந்து வீரியக்காரகன். ஒருடைய ஆண் ஜாதகத்தில் இந்த திருமணத்திற்கு முன்பு ஒரு ஆண் வீரியமாக இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். வீரம், வீரம். இளமை, இளமை. இதோ இதோன்னு வராங்கல்ல, அதுதான் இளமை. அப்ப இளமையில செய்யக்கூடியது என்ன? விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ் அனைத்தும். ஸ்போர்ட்ஸ் உடல் உழைப்பால், உடலை உடலால் விளையாடக்கூடிய அனைத்து விளையாட்டும் செவ்வாய். உங்களுடைய ஃபுட்பால், ஒரு கிரிக்கெட், உங்களுடைய கபடி, ரன்னிங், இதெல்லாம் வந்து நல்லா கேட்டுங்க. இதுல இருக்க நுணுக்கங்கள் பாருங்க. சந்திரன் ஓட்டத்திற்கான கிரகம், ரன்னிங். சுக்கிரன் ரன்னிங், சுக்கிரன், சந்திரன் ரன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓட்டத்திற்கான கிரகம். செவ்வாய்
உடல் வலுவுக்கான கிரகம். உடம்பு ஸ்ட்ரக்சரா இருந்தாதான் ஃபோர்ஸ்ல பண்ண முடியும். அங்க சந்திரன் கெட்டு இருந்தால் இவரால ரன்னிங் போக முடியாது, சரியா வந்து ஓட்டத்தை போக முடியாது. அதனாலதான் சந்திரன் நேத்து போலீஸ் ராணுவம் உள்ள குடும்பம் சொல்லியிருப்பேன். அப்ப போலீஸுக்கு ராணுவத்துக்கு முதல்ல ரன்னிங் தேவை. ரன்னிங்ல செலக்ட் ஆன பிறகு அதுக்கு பிறகு இவருடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றதெல்லாம் ஆய்வு செய்து செவ்வாயின் வலுவு பொறுத்த மாதிரி அவர் அவர் ஐபிஎஸ் ஆகிறாரா என்ன ஆகிறாருன்னு சொல்லிட்டு பிறகு. அப்போ பாதுகாப்பு துறைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ரன்னிங். அதனாலதான் சந்திரன் சுக்கிரன் இது வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங். செவ்வாய் கோபம். செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருப்பவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசி, மேஷ லக்கணம், விருச்சிக லக்கணம் கோபம் சட்டுன்னு வரும். மேஷ ராசி உடனடியா வெளிப்படுத்திடுவான். விருச்சிக ராசி வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு சமயம் வரும்போது பட்டுன்னு போடுவான். அதனுடைய சிம்பிள் தேல் பட்டுன்னு கொட்டும். ஓகேங்களா? உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு. தற்காப்பு கலைகள் கராட்டே, தேக்குவாண்டா, செடிகுச்சி அது என்னென்ன இருக்கோ அத்தனையும் பாதுகாப்பு துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன தற்காப்பு கலைகள் இருக்கோ அதெல்லாம். செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஜிம்முக்கு போவாங்க, உடற்பயிற்சி செய்வாங்க, தன்னுடைய உடம்ப கட்டுக்கோப்பா வச்சிருப்பாங்க, உடம்பு ஃபிட்னஸா வச்சுட்டு இருப்பாங்க. உடல் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்தந்தனுடைய பாடி உடம்பு அந்த வயிறு கீரெல்லாம் வந்து தொப்பை வெப்ப எல்லாமே வந்து ஃபிட்டா வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் செவ்வாய் வலுத்தவன். தொப்பை வச்சுக்கிட்டு கை கால உருண்டையா வச்சுக்கிட்டு இருந்தால் அவன் செவ்வாயினுடைய ஆதிக்கம் இல்லை அப்படின்னு அர்த்தம். செவ்வாயினுடைய ஆதிக்கத்துக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு. கூர்மையானது, ஆயுதங்கள் கூர்மையா இருக்கும், ஷார்ப்பா இருக்கும். இல்ல செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் வீட்டுல வந்து அவருடைய காய் வெட்டக்கூடிய கத்தி கூட அது மொக்கையா இருக்கும். செவ்வாய் பாதிக்கப்பட்டால் கூர்மை. விடாமுயற்சி விடவே மாட்டான். அவன் கிட்ட ஒண்ணு போயிடுச்சுன்னா அவன் விடவே விட மாட்டான். விடாமுயற்சி. அகல உழுவதை விட ஆட உழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. அதனால விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி. வாக்குவாதம், ஆர்குமெண்ட். செவ்வாய் அப்படின்னு சொன்னாவே யாரு? வாக்குவாதம். சரி போய் தொலை அப்படின்னு சொன்னோன்னு என்னது போய் தொலையா, நாங்க போவோம் மல்லாக்கா படுப்போம், உனக்கு என்ன நீ போயா அப்படின்றாங்க இல்லையா? அதுதான். ஏன், எதுக்கு, எப்படி இந்த கேள்வி எழுப்பாம அவன் அங்கிருந்து போகவே மாட்டான். விதண்டாவாதம் செஞ்சுக்கிட்டே இருப்பான், ஆர்குமெண்ட் செஞ்சுட்டு தான் போவான். ஓகேங்களா? இதெல்லாம் செவ்வாய். ஒரு மனுஷனுடைய செய்கைகளை வச்சுக்கிட்டு இவன் என்ன கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடணும். அவன் ஜாதகத்தை வாங்கி நீ பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கும். இதுதான் ஜோதிடத்தின் சூட்சம். இவருடைய மனுஷனுடைய செய்திகள், இவருடைய அப்ரோச் எப்படி இருக்கு, இவர் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு பார்த்தாவே அந்த கிரகத்தினுடைய ஒளி தன்னுடைய பிறக்கும் பொழுது, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எந்த கிரகத்தின் ஆதிக்கமோ அதனுடைய சிந்தனைகள் தான் அந்த மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அது மாதிரி அவன் செயல்பட்டு இருப்பான். பூமிக்காரகன் ஐயா, பூமிக்காரகன். செவ்வாய் இல்லாம வீடோ மனையோ எதுவுமே அமையாது ஐயா. செவ்வாய் வலுத்தாதான் வீடு, செவ்வாய் வலுத்தாதான் பூமி. நான் பிளாட் வாங்கினேன் சார், சொத்து வாங்கினேன் சார், வீடு கட்டினேன் சார். செவ்வாய் எப்படி இருக்காரு பார். செவ்வாய் நல்லா இருந்தாதான் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம்லாம். அப்போ வாகனங்களில் கனரக வாகனங்கள் நல்லா கேட்டுங்க, BMW, ஃபார்ச்சுனர் இந்த மாதிரி எல்லாம் போச்சுன்னா சொகுசு வாகனங்கள் அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல ஜாலியா சொகுசா போறது சுக்கிரன். சொகுசு வாகனங்கள், பெரிய பெரிய வாகனங்கள் இருக்குல்ல, 10 டயரு 5 டயரு லாரி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். புரியுதா? டிஃபரண்ட் புரியுதா? மின்சாரம், சம்சாரம், அது மின்சாரம். கட்டுக்கோப்பான உடல், ஃபிட்னஸ். உடம்பு எக்ஸசைஸ் பண்றது, ஜிம்முக்கு போறது, உடம்பு மீது அக்கறை வச்சுக்கிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி போயிட்டு வந்து 10 வாட்டி உடம்ப பாத்துக்கிறது, இதெல்லாம் செவ்வாய் வலுத்தவர்கள். செவ்வாய் வலுத்தால் உடம்பு ஃபிட்னஸா வச்சுட்டு இருப்பாங்க. எங்க வச்சுட்டு இருப்பாங்க?
50 வயசுல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 40 வயசு மாதிரி இளமையா இருப்பாங்க. 60 வயசுல கூட வந்து பாத்தீங்கன்னா 40 வயசு மாதிரி தெரியும். பார்த்தா தெரியலையப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் 40 வயசுலயே 60 மாதிரி இருப்பான். அது சனி பகவான். 60 வயசுல கூட 40 மாதிரி தெரிகிறான், ஃபிட்னஸா எங்கா இருக்கான் அப்படின்னு சொன்னா அது செவ்வாய். விளையாட்டு வீரர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க, 35 வயது 40 வயதுக்குள்ள ஓய்வு பெற்றுறாங்க. ஏன்னா அங்க செவ்வாய் ஆதிக்கம், இளமைக்கான கிரகம். அந்த இளமைக்கான வேலை முடிஞ்ச பிறகு அவங்க ஓய்வுக்கு போயிடுவாங்க. புரியுதா? வெரி குட். கட்டுமான பணிகள் அத்தனையும் இதுதான். சிவில் இன்ஜினியர், சிவில் சம்பந்தப்பட்டது. சிவில் இன்ஜினியர், பொறியியல் இன்ஜினியர், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் சம்பந்தப்பட்ட செங்கல், மணல், ஜல்லி அத்தனையும் செவ்வாய். செங்கல், மணல், ஜல்லி அத்தனையும் செவ்வாய். கட்டுமான பொருட்கள் அத்தனையும் செவ்வாய். மருத்துவர், மருத்துவர், டாக்டர், 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 எம்பிபிஎஸ் டாக்டர், அறுவை சிகிச்சை மருத்துவர், அறுவை சிகிச்சை மருத்துவர், போலீஸ், ராணுவம், ஐபிஎஸ், செக்யூரிட்டி. செவ்வாய் நல்லா இருந்தா போலீஸ், ராணுவம், அரசாங்கம். செவ்வாய் பழு கொடுத்து இருந்தா செக்யூரிட்டி வேலை. புரியுதா? மருத்துவர், செவ்வாய் நல்லா இருந்தா மருத்துவர். செவ்வாய் கெட்டு இருந்தா கறி வெட்டுபவர், கறி கடை நடத்துபவர், ரவுடி. அந்த மருத்துவருக்கு சர்ஜரி மருத்துவரும் போட்டுங்க. ஆயுதம் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் அனைத்தும் செவ்வாய். ஆயுதம் செய்யக்கூடிய ஃபேக்டரி, இண்டஸ்ட்ரி, கேஸ் குடோன், ஈபியினுடைய போஸ்ட், அதனுடைய டிரான்ஸ்பார்மர், ஈபியினுடைய பணியாட்கள் அத்தனையும். நிலம் தொடர்பான அத்தனை வேலைகளையும் செவ்வாய். இப்போ வருவாய்த்துறையில சர்வே டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நில அளவுத்துறை. செவ்வாய் வலுக்காமல் அந்த துறையில இவங்களால வேலை செய்ய முடியாது. அந்த துறையில இருக்கிறவங்க எல்லாம் செவ்வாய் ஆதிக்கம் இருப்பவங்க அப்படின்னு அர்த்தம். செவ்வாய் பூமிக்காரகன். மீசை, இந்த பெரிய மீசை வச்சுக்கிறாங்கல்ல, அப்படியே வச்சுக்கிறாங்கல்ல அப்படின்னா யாரு? தைரியமா இருக்கிறவங்க, வீரமா இருக்கிறவங்க மீசை வச்சு நிற்பான். அந்த மீசை முறுக்கு மீசை, முறுக்கான மீசை. கெமிக்கல், கெமிக்கல், கெமிக்கல் அத்தனையும் செவ்வாய். கெமிக்கல். பல்லு, ஐயா பல்லு. செவ்வாய் டேமேஜ் ஆச்சுன்னா பல்லு, சொத்த பல்லு. ஐயா பல்லு வலியா? பல்லு வலியா? ஆமா. உப்பு இருக்கு அவங்க டூத் பேஸ்ட்ல? ஆமா ஐயா. இல்லையா? இல்ல. உப்பு எடுத்து போயிட்டு பல்லு வளர்க்கறாங்கல்ல. செவ்வாய் கெட்டு இருந்தால் பல்லு பாதிப்பு இருக்கும். செவ்வாய் நல்லா இருந்தா பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கும். பல்லு, பல்லு பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பல்லு. சூரியன் வந்து வலது கண், சந்திரன் இடது கண், செவ்வாய் பல்லு. நெருப்பு, நெருப்பு கிரகம். சிலிண்டர், சிலிண்டர். செவப்பா இருக்குல்ல, செவப்பா எங்க என்ன பார்த்தாலும் அது வந்து செவ்வாய். செவப்பு துணியை வந்து பாத்தீங்கன்னா எங்க கட்டுறாங்க? முருகர். செவ்வாயினுடைய அதிதேவதை முருகன். முருகன் வந்து பாத்தீங்கன்னா சூரசம்ஹாரம் செய்வதற்காக அந்த போர்க்கடவுள் அவர். அந்த போர்க்கடவுள் தான் செவ்வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதிபதியா வச்சிருக்காங்க.
முருகப்பெருமான கண்ட்ரோல் பண்ணணும், திருமணம் ஆகணும், வண்டி வீடு வாகனம் சொத்து சுகம் அமையணும், தைரியமா இருக்கணும், ஒரு போட்டியில வெற்றி பெறணும், ஒரு கோர்ட்டு வழக்குல வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா முருகப்பெருமானை வணங்கணும், செவ்வாய் பவனை வணங்கணும். தனக்கு வரக்கூடிய கணவன் தைரியமான வீரியமான நல்ல அழகான இளமையான கணவன் வரணும் அப்படின்னு சொன்னா முருகப்பெருமான வணங்கணும். முருகப்பெருமான் அப்படின்றது செவ்வாயினுடைய அதிபதி. குங்குமம், குங்குமம் ரெட்டா இருக்குல்ல, குங்குமம் விபத்து, ஆக்சிடென்ட், ஆக்சிடென்ட் விபத்து. இந்த கனரக வாகனம் சொல்லிட்டு இந்த ஜேசிபி இதெல்லாம் கனரக வாகனங்கள் எதுவோ ஒரு ஹார்டான வெஹிக்கிள்ஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். இந்த பாதுகாப்பு உறுப்புகள் சொல்லிட்டேன், பாதுகாப்பு கவசங்கள் சொல்லிட்டேன். நம்ம தனியிலேயே பாதுகாப்பு உறுப்புகள் என்ன? மண்டை ஓடு, மூளைக்கு மண்டை ஓடு தான் பாதுகாப்பு உறுப்பு. ஹெல்மெட், நம்ம முதல் ஹெல்மெட் கடவுள் கொடுத்தது என்ன? மண்டை ஓடு. இருதயத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு பாதுகாப்பு உறுப்பு எதுன்னா மார்பக எலும்பு. பாதுகாப்பு உறுப்புகள் எதெல்லாம் இருக்கோ அது செயற்கையோ இயற்கையோ அத்தனையும் செவ்வாய். கரெக்டா? உங்களுக்கு புரிதலோட சொல்லி கொடுக்குறேன், வேற ஒண்ணு இல்ல. யாருக்காவது முகத்துல வெட்டு காயம் இருக்கு, உங்களுடைய தழும்பு இருக்கு அப்படின்னு சொன்னா செவ்வாய். முகத்தில் வெட்டு காயம், வெட்டு காயம் முகத்தில். நம்முடைய உடம்புல ரத்தம், மண்ணீரல், மண்ணீரல், கல்லீரல் வந்து குரு, மண்ணீரல், மண்ணீரல் 1/4 கிலோ போடுங்கோ அப்படின்னு சொல்றாங்கல்ல, மண்ணீரல் செவ்வாய். செவ்வாய், செவ்வாய் அப்படின்னு சொன்னாவே வழக்கு, விபத்து, சர்ஜரி. வழக்கு, விபத்து, சர்ஜரி. செவ்வாயின்னு சொன்னாவே வழக்குக்காரன், கோர்ட் கேஸ், விபத்து, அடிதடி, சண்டை, சச்சரவு, இதெல்லாம் தான் செவ்வாய். கோபம், வீரம், தைரியம். செவ்வாய்க்கு 2 வீடு இருக்கு, மேஷம், விருச்சிகம். செவ்வாய்க்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு, மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரங்களும் ஒவ்வொரு வீட்டுல 2 உடைஞ்சிருக்கும். மிருகசீரிடம் 1, 2 ரிஷபராசியில், 3, 4 மிதுன ராசியில், அவிட்டம் 1, சித்திரை 1, 2 வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசியில், 3, 4 வந்து பாத்தீங்கன்னா துலா ராசியில், அவிட்டம் 1, 2 வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியில், அவிட்டம் 3, 4 வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில. ஏற்கனவே நடத்தி இருக்கேன், உங்களுக்கு ரீகால் சொல்ல 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 மைண்ட்ல பிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். உடைப்படும் நட்சத்திரம், இணைப்பு நட்சத்திரம் எப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம். சமையல் கலைகள் அத்தனையும் செவ்வாய். நெருப்புல தானே அதனுடைய செவ்வாய், நெருப்புன்னு சொல்லிட்டோம். சமையல், கேட்டரிங், கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் சந்திரனுக்கும் வரும், செவ்வாய்க்கும் வரும். கேட்டரிங் டிபார்ட்மெண்ட். கேட்டரிங் டிபார்ட்மெண்ட். செவ்வாயினுடைய மலர் செண்பக மலர். செண்பக மலர், செண்பகமே செண்பகமே அப்படின்றாங்க இல்லையா, செண்பக மலர். செவ்வாயினுடைய சமித்து, அதனுடைய
இது என்ன மரம் அப்படின்னு சொன்னா கருங்காலி. கருங்காலி உறுதியானது. கருங்காலி எல்லாம் இந்த கருங்காலியினுடைய மாலை போட்டுக்கிறாங்க இல்லையா, செவ்வாய் வலுப்படுத்துவதற்காக கருங்காலி. செவ்வாயினுடைய உலோகம் செம்பு. செம்பு தண்ணில தண்ணி குடிச்சா நல்லது அப்படின்றாங்கல்ல. செம்பு செம்பு கொடுத்தாதான் தாலி கட்டுவேன். செம்பு 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 மாப்பிள்ள செம்பு கேக்குறாரு அப்படின்றாங்க பாருங்க. செம்பு இதனுடைய தானியம் என்னங்க? செவ்வாயினுடைய தானியம் என்ன? நான் சொல்லும் பொழுதே அப்படியே ரீகால் பண்ணிக்க மைண்ட்ல. அப்போ தானியம் அப்படின்னு சொல்றோம். சூரியனுக்கு என்ன தானியம்? கோதுமை. சந்திரனுக்கு என்ன தானியம்? நெல்லு. செவ்வாய்க்கு என்ன தானியம்? துவரை. துவரை. செவ்வாய் ஆண் கிரகமா பெண் கிரகமா? ஆண் கிரகம். சூரியனும் ஆண் கிரகம், செவ்வாயும் ஆண் கிரகம். சூரியன் மீடியமான ஐட்டு. சந்திரனும் பாத்தீங்கன்னா மீடியமான ஐட்டு. சந்திரன் குள்ளம், செவ்வாயும் குள்ளம். செவ்வாயும் குள்ளம். குள்ளம் மீடியமான ஐட் போட்டுங்க. செவ்வாயுடைய வாகனம் என்ன? அன்னப்பறவை. அன்னப்பறவை. செவ்வாயுடைய வாகனம் அன்னப்பறவை. செவ்வாய் கிரகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி கோயில் எங்க இருக்கு? சன்னதி அப்படி எங்க இருக்குன்னா வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தீஸ்வரன் கோயில் கும்பகோணத்துல வைத்தீஸ்வரநாதர். வைத்தீஸ்வரநாதர் தாயார் தையல் நாயகி. அந்த கோயில்ல செவ்வாய்க்கு தனி சன்னதி அந்த கிரகத்துக்கு. சூரியனுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சூரியனார் கோயில். சந்திரனுக்கு திங்களூர். சந்திரனுக்கு கும்பகோணம் பக்கத்துல திங்களூர். அப்போ சூரியனுக்கு பாத்தீங்கன்னா தேவதை யாரு? சிவன். சந்திரனுக்கு பார்வதி. செவ்வாய்க்கு முருகன் போர்க்கடவுள். ஐயா இதுல இருந்து என்ன தெரியுது பாருங்க. செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டாவே இளைய சகோதரன், இளமையானவன், தைரியமானவன், வீரியமானவன். பாதுகாப்பு துறைகள் அது A to Z. அதாவது உயர்ந்த பதவி. ஒரு நாட்டினுடைய படைகளின் தளபதியில் இருந்து சாதாரண செக்யூரிட்டி வரை இது பாத்தீங்கன்னா அந்த கேட்டகரி எப்படி இருக்கோ இதெல்லாம் செவ்வாய். ரத்தம் சம்பந்தப்பட்டது. அது நல்லா இருந்தா டாக்டர், கெட்டதா இருந்தா கறி வெட்டுறவன் ரவுடி. மண்ணு சம்பந்தப்பட்ட தொழில் அத்தனையும், அது செங்கல்லா இருக்கலாம், பானை செய்யக்கூடிய தொழிலா இருக்கலாம். பாருங்க, ஒரு இன்சு கொடுக்குறேன், அதுல நீ பிரிச்சுங்க. மண்ணு சம்பந்தப்பட்ட தொழில் அத்தனையும் செவ்வாய். சார் நான் செங்கல் சூளை வைக்கிறேன் சார், நான் பானை செய்யறாங்க சார், புலவர்கள் பானை செய்யறாங்க சார், நாங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றோம் சார், விவசாயம் செய்கிறோம். மண்ணால் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் செவ்வாய். பாதுகாப்பு துறையில் அத்தனையும் செவ்வாய். பாதுகாப்பு உறுப்புகள் அத்தனையும் செவ்வாய். செவ்வாய் தைரியமானவன், வீரியமானவன். ஒருவருடைய தைரியம் வீரியம் அப்படின்னாவே அங்க சண்டை ஒண்ணு இருக்கும். சண்டைன்னு வந்தா சட்டை கிழியாம இருக்காது. அங்க விபத்துன்னு ஒண்ணு இருக்கும், ஆக்சிடென்ட் இருக்கும், வழக்குன்னு இருக்கும், கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கும். கரெக்டா? மின்சாரம் சம்பந்தப்பட்ட அத்தனையும் செவ்வாய். அது இபி ஸ்டேஷனா இருக்கலாம், இபியில இருக்கக்கூடிய ஆட்களா இருக்கலாம், டிரான்ஸ்பார்மரா இருக்கலாம், வீட்டுல எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட பொருட்களா இருக்கலாம், எத்தனையும் செவ்வாய். மங்களக்காரகன். செவ்வாய் இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகாது. செவ்வாயினுடைய விஷயங்கள் கவனம். செவ்வாய் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு கணவர், ரத்தம், மண்ணீரல், பாதுகாப்பு உறுப்புகள் இதெல்லாம் செவ்வாய். இளைய சகோதரன் அப்படின்னாவே செவ்வாய். ஒரு போர்ஸ், விளையாட்டு சம்பந்தப்பட்ட அத்தனையும் செவ்வாய்.
ஓகேங்களா? செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு ஆள் ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் படிக்கிறாரு, ஐபிஎஸ் இருக்காரு அப்படின்னா செவ்வாய் வலுத்திருக்கும். ஒருத்தர் காவல்துறையில இருக்காங்க அப்படின்னா காவல்துறையில நல்ல டிப் டாப்பா இருக்கான்னா அவன் செவ்வாய். மிலிட்டரிக்காரெல்லாம் வந்து பர்ஃபெக்டா இருப்பான். அவனுக்கு வந்து இந்த செவ்வாய் வலுத்தவன் வந்து பாத்தீங்கன்னா 5:50க்கு வர சொன்னா 5:49க்கே வந்துருவான் அவன். செவ்வாய் வலுத்தவன் 5:50க்கு வந்துருப்பா, நான் இதனுடைய பிளேஸ்க்கு வந்துரு அப்படின்னா 5:49 தான் வருவான். அவன் கூட வரவன் 6 மணிக்கு வந்தான்னா அவ்வளவு கோவப்படுவான். நான் 5:49 நின்ன, நான் 10 நிமிஷம் நின்று இருக்கேன். டைம் பங்க்சுவாலிட்டி பக்காவா இருக்கும். ஒருடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த பொருட்கள் அங்கதான் இருக்கணும்னுவான். செப்பல் இங்கதான் இருக்கணும், இந்த மாதிரி வந்து அலமாரி இங்கதான் இருக்கணும். அந்த டிசிப்ளின் எதிர்பார்ப்பான், ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பான். அந்த செவ்வாய் வலுத்தவன் ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பான், தைரியமா இருப்பான், விடாமுயற்சி, போராடுவான், வாக்குவாதம் செய்வான், ஆர்குமெண்ட் கிரகம், தைரியம், வீரியம் அத்தனையுமே இருக்கும். இளமை, உடம்பு ஃபிட்னஸா வச்சிருப்பான், தற்காப்பு கலைகள் மீது ஆர்வம் இருக்கும் அவனுக்கு. இதுதான் செவ்வாயினுடைய விஷயங்கள். பாதுகாப்பு துறை சம்பந்த கோபம், ஒரு செயலை செய்துவிட்டு பின்பு அதனால் வருத்தம் தெரிவிப்பவன், தேசத்துக்கு முன்னாடி அடி விழும், பட்டுன்னு அடி விழும். ஐயா இப்போ செவ்வாய் பத்தி புரிஞ்சுதா புரியலையா? செவ்வாய் சப்ஜெக்ட் புரியுதா? செவ்வாய் என்ன யாரு? அப்போ செவ்வாய் என்ன அதிகாரம் உள்ளவன், அதிகாரம். சூரியனும் அதிகாரம், சூரியனும் அதிகாரம், செவ்வாயும் அதிகாரம். ஒருவருடைய ஜாதகத்துல ஜாதகரோட ஜாதகர் அப்படின்னாவே வந்து லக்னாதிபதி, லக்னாதிபதியோட சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் அந்த ஜாதகர் கிட்ட நெருங்க முடியுமா? நீங்க பாத்துங்க, கோபம் அப்படி இருக்கும் அவனுக்கு. அது அவனுடைய மைண்டோட ஆசிலேஷன் அப்படிதான் இருக்கும். நீங்க எதுவும் செய்ய முடியாது. அதனுடைய மைண்ட சாப்ட்வேர் ப்ரோக்ராம் பண்ணி பிரம்மன் படைச்சிட்டா, நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த சாப்ட்வேரை தயாரிச்சு இறைவன் இது இப்படிதான் இந்த ப்ரோக்ராம், இந்த டிசைன், இந்த டிசைனிங் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் நாங்க சொல்லுவோம் சாப்ட்வேர் ப்ராப்ளம் இது, ஹார்ட்வேர் ப்ராப்ளம் சொல்லிட்டு. பாரதி சார், ஆமா சார். இப்ப புரியுதா? சாப்ட்வேர் ப்ராப்ளம் சார், இது ஹார்ட்வேர் ப்ராப்ளம் சார், என்ன சார் பண்ண, ஒண்ணும் செய்ய முடியாது, இத ஒண்ணுமே கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் செவ்வாயினுடைய விஷயங்கள். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க சார். இதுக்கு செவ்வாய் பகவானுக்கு திசைங்க சார்? தெற்கு திசை. செவ்வாயினுடைய திசை தெற்கு. அப்போ செவ்வாய் என்ன யாரு? இளைய சகோதரன், பெண் ஜாதகத்தில் கணவர். கோவங்க, கோவம். உடம்பு ஃபிட்னஸா வச்சுக்கிறதுல செவ்வாய் தான் ஃபிட்டா வச்சுட்டு இருப்பாங்க. சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஐயா, செவ்வாயை பத்தி ஒரு 4 பாயிண்ட் பேசிக்கா கொடுத்திருக்கேன். நான் ரொம்ப டீப்பா எல்லாம் போகல. அடிப்படை வகுப்புல என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்திருக்கேன். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேள்வி. சார், சந்திரனுக்கும் வந்து போலீஸ் ராணுவம் இருக்கு, செவ்வாய்க்கும் இருக்கு இல்லைங்களா சார்? ஆமா, அதே இப்ப சொன்னனே தாயி. இப்போ ஒருவருடைய போலீஸ் செலக்ஷன் போறீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரன்னிங் டெஸ்டிங் வைப்பாங்க. அந்த ரன்னிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து ஸ்பீடு, ஒரு ராசி மண்டலத்தை வந்து பாத்தீங்கன்னா 28 நாட்கள்ல கடந்து வந்துருவான். ஒரு பெண்ணுக்கு மாதவிடாயை வந்து 28 நாட்கள் இந்த சந்திரனை வச்சுதான் அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இருக்கு. அப்போ ஒரு ஸ்பீடான கிரகம், அவசரக்காரங்க. அப்ப செவ்வாய், அந்த சந்திரன் நல்லா இருந்தாதான், மனம் நல்லா இருந்தாதான் அந்த உடம்புல வந்து ஸ்பீடு இருக்கும். இப்ப ஜிம்முக்கு எல்லாம் போறாங்கன்னு நினைச்சீங்களேன், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கை வந்து அப்படி ஃபிட்டா வச்சிருப்பாங்க. அவனால வந்து பாத்தீங்கன்னா கையே பின்னாடி எடுக்க முடியாது, ரன்னிங்கே வராது அவங்களுக்கு, இப்படிதான் ஓடுவான். அங்க சந்திரன் வந்து சரியில்லை. ஃபோர்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அனைத்துமே உடம்பு வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். அந்த சந்திரனும் போர்ஸுக்கு வருமா, சந்திரனுக்கும் போலீஸ் வரும், சந்திரனுக்கும் ராணுவம் வரும், செவ்வாய்க்கும் வரும். ஒரு கிரிக்கெட் ஆடுறாங்கன்னு நினைச்சீங்களேன், அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த செவ்வாய் வலுக்கணும், உடம்பு நல்லா சக்தியா இருக்கணும், அடிச்சா 6 போகணும், ஓடுறதுக்கு ரன்னிங்கும் இருக்கணும், அது உடம்புல தெம்பு இருக்கணும். ஒரு பால் வருது அப்படின்னு சொன்னா இந்த பால் இந்த இடத்துல பிச்சா இந்த பக்கம் எழுதுனா புத்தி வேலை செய்யணும், புதன் நல்லா இருக்கணும்,
ஐயா புதன் நல்லா இருக்கணும். 9 கிரகங்களும் ஒரு செயலுக்கு பொறுப்பேற்கும். அனைத்து கிரகங்களும் அது வந்து எந்த ஜாதகருக்கு பொறுப்பேற்குதோ அவன் தான் வந்து பாத்தீங்க அந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருப்பான். புத்தி வேலை செய்யணும். எனக்கு செவ்வாய் மட்டும் இருக்கு சார், இந்த சந்திரன் மட்டும் இருக்கான்னா ஆள் எங்க வருது என்னன்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டான். சூரியன் நல்லா இருக்கணும், கண் பார்வை நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா இருந்து குருனுடைய அருளும் கிடைச்சதுன்னா அந்த துறையில டாப்ல போவான். பெயரும் புகழும் அத்தனையும் கிடைக்கும். அப்போ ஒருடைய சப்ஜெக்ட்ல அதிக பங்கு வகிப்பது யாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செவ்வாய்னா உடல் காரகன், நல்ல ஃபிட்னஸ், வலுவா இருக்கக்கூடியவன். அதுக்காக சந்திரன் தேவை இல்லையா? கண்டிப்பா தேவை. ரன்னிங் தேவை. கண் பார்வை தேவை இல்லையா? கண்டிப்பா சந்திரனும் சூரியனும் தேவை. கண் பார்வை, சுக்கிரன் தேவை, புத்தி தேவை, புதன் தேவை. கரெக்டா? 9 கிரகங்களும் தேவை. ஓ, வீட்டுல வந்து நம்ம சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அது பேர் என்ன? சாம்பார், பருப்பு குழம்பு. ஏன் சார் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா பொருளுமே இல்லையா? வெறும் பருப்பு மட்டுமே இருக்கா? தண்ணி இருக்கு, உப்பு இருக்கு, வெங்காயம் இருக்கு, ஆனியன் இருக்கு, கடுகு இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. அதோட அளவு எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். கரெக்டா? அத்தனையும் சேர்ந்தா டேஸ்டா இருக்கும். வெறும் பருப்பு மட்டும் சாப்பிட்டா யாரும் சாப்பிட முடியாது. அது போலத்தான் ஒரு செயலை செய்யும் பொழுது 9 கிரகங்களுடைய கலவையில எந்தனுடைய செயலுக்கு வந்து இதுக்கு நான் பொறுப்பேற்க சொல்லிட்டு முன்ன நின்று மிச்சம் இருக்கக்கூடிய 8 கிரகங்கள் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணும். புரியுதா புரியலையா? இந்த சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுதுங்க சார். புதன் புதன் போடுங்க, புதன் பகவான் போடுங்க. எங்கெல்லாம் செவப்பா இருக்கோ உங்களுடைய செம்மண் பூமி, எங்கேயா ட்ரெயின்ல போயிட்டு இருக்கு, செம்மண் பூமி போயிட்டு இருக்கு, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது வந்து செவ்வாய் நினைச்சுங்க. செவ்வாய் இருக்கக்கூடிய இடங்கள், செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு நினைச்சுங்க. புதன் ஐயா, நான் எத்தனையோ வீடியோல சொல்லியிருப்பேன். இந்த புதன் சந்திரன் இந்த 2 பேருக்காண்டி ஒழுங்கா நம்ம ஜாதகத்துல ஒருத்தருக்கு இருந்தாருன்னா நீங்க எந்த மாதிரி சூழ்நிலையும் நாம வாழக்கூடிய 80 வயசோ 70 வயசோ 90 வயசோ இந்த குறுகிய வாழ்க்கையில இந்த புதனும் சந்திரனும் மனக்காரகன், புத்திகாரகன், புதன் புத்திகாரகன், இந்த 2 பேருக்காண்டி நல்லா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா சூப்பரா ஜெயிச்சிடலாம். இந்த புதன் என்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறிய கோள், சூரியன் கிட்ட இருக்கக்கூடிய பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய கோள். இந்த புதன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, பருவம் முழுமையடையாத ஒரு அலி கிரகம். 13 வயசு 14 வயசு சின்ன பையன் அந்த ஏஜ், பருவம் அடையாத, ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத அந்த சிறிய வயது பையன் இந்த புதன். அப்போ புதன் தான் வந்து பாத்தீங்கன்னா புத்திகாரகன். ஒரு ஜாதகத்துல புத்தி நல்லா இருந்தா ஒரு என்ன பண்ணுவாங்க, புதன் சரியில்லை அப்படின்னு சொன்னா அவருடைய காரு வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கு, பைபாஸ்ல போய்கிட்டு இருக்கு. இந்த புதன் சரியில்லைன்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில அண்ணே இது ஏன்னா ஸ்டேரிங் டிக்கு டிக்குன்னு பிடிச்சிட்டு இருக்க, டப்புன்னு அப்படி திருப்பி ஆடிடுவான், சும்மா திருப்பி விட்டுருவான். திருப்பி விட்டா என்ன ஆக்சிடென்ட் ஆகி வாழ்தான் மொத்தமே அவுட் ஆயிடும். அந்த மாதிரி தான் இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்திய லைட்டா திருப்பி விட்டுருவான். திருப்பி விட்டான்னா மொத்தமே முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒண்ணு செய்ய தவறான செய்கைகளுக்கு புதன். இந்த புத்தி நல்லா இருந்தால் சூப்பர். படிப்பு சம்பந்தப்பட்ட அத்தனையும் புதன். அது புக்கா இருக்கலாம், பேனாவா இருக்கலாம், கவிதையா இருக்கலாம், பெண்ணை எடுத்து நோட்டு புத்தகம் வச்சு எழுதக்கூடிய அத்தனையினுடைய சம்பவங்களுக்கும் புதன் புத்திக்கால். படிப்பு சம்பந்தப்பட்ட அத்தனையும். உறவு முறையில யாரு? தாய் மாமன் கிருஷ்ணன். புதனுடைய அதிபதி யாருன்னா கிருஷ்ணன், மகாவிஷ்ணு பெருமாள், மகாவிஷ்ணு பெருமாள். அப்போ இது கேட்டுங்க, அது அப்புறம் நான் சொல்றேன், எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், கேட்டுங்க, எழுதாதீங்க. ஒரு கிரகத்தை சொல்லும் போது ஒரு 5 மினிட்ஸ் அதனுடைய அறிமுகத்துக்கு நான் வந்து சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு எழுதிங்க. புதன் அப்படின்னு சொன்னா யாரு அப்படின்னு சொன்னா தூது போறவன். மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கு தூது போவான். பாண்டவர்களுக்காக என்ன பண்ணுவாரு இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தூது போவான் கிருஷ்ணர். அந்த தூது போவோம் தாய் மாமன். புதன் அப்படின்னாவே தாய் மாமன் அப்படின்னு அர்த்தம். இளைய சகோதரி, இளைய சகோதரி, இளைய சகோதரன் யாரு? செவ்வாய். இளைய சகோதரி, நண்பர்கள்,
கூட்டு நண்பர்கள். இவர் வந்து கூட்டு. இந்த புதன் வந்து வலுத்தவன் கூட்டு சேராம போகவே மாட்டான். ஜாயிண்ட் ஜாயிண்ட் ஜாயிண்ட். இரட்டைத்தன்மையுடையது. இரட்டைத்தன்மையுடையது. டேய் இங்க வாடா. நீ வந்து யாருக்கு ஓட்டு போட்ட? அண்ணன் உனக்கு தானே ஓட்டு போட்டேன். நீ இங்க வா. நீ யாருக்கு ஓட்ட? அண்ணன் உனக்கு தானே ஓட்டு போட்டேன். அவனை கேட்டா அங்க சொன்னா, இவனுக்கு கேட்ட இங்க கேட்ட. உனக்கு ஒரு ஓட்டு அங்க ஒரு குத்து அப்படின்னுவான். இரட்டைத்தன்மை பச்சோந்தி கிரகம். இடத்துக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக் கொள்ளக்கூடியவன், வளைந்து நிமிர்ந்து கொடுக்கக்கூடியவன், பிளெக்சிபிள் கேரக்டர். அந்த மாதிரி அப்போ வந்து பாத்தீங்கன்னா புதன். அப்போ இந்த கூட்டு ரெண்டு பேர் ஜாயிண்டா போறது. காதல் காதல் காதலன் காதலி. புதன் இல்லாம காதலே இல்லைங்க. காதல் அப்படின்னாவே புதன். காதல் என்னவே புதன். 9 கிரகங்களும் காதலுக்கு பொறுப்பேற்கும். சூரியன் அதிகாரமா காதல் செய்யும். சந்திரன் திருட்டுத்தனமா காதல் செய்யும். செவ்வாய் வீர தீர செயல்கள் மூலமா காதல் செய்யும். பைக் சை அப்படின்ற கார் ரேஸ் பண்ண பாத்தியா அப்படின்னுவான். அது காதல் செய்யும். புதன் புதன் அப்படின்னு சொன்னா காமெடி. தன்னுடைய கலைகள் மீது அதனுடைய ஒரு காமெடி பேசி அவருடைய அழகா காதல் செய்யும். குரு ஆன்மீகத்துல கௌரவமா காதல் செய்யும். இந்த குரு வளர்த்தவன் காதல் செஞ்சாரு அப்படின்னு சொன்னா கடைசி வரை காதல் சொல்றதுக்கு பயப்படுவான். காதல் சொல்லாமா அல்லது கௌரவமா. இதனுடைய எந்த முரளி படத்துல கடைசி வரை காதலையே சொல்ல மாட்டான். கௌரவம் 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 சொல்லிட்டு என்னத்துல குழி தோண்டி படிச்சானேன்னுவான். இந்த குரு வளர்த்துவன் தனக்கு கௌரவம் பாதிச்சிடுமா, தனக்கு அசிங்கமாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டே பார்ப்பான். சனி பகவான் தனக்கு இருக்கக்கூடிய வேதனைகளை, தனக்கு இருக்கக்கூடிய துக்கங்களை அனுதாபத்தின் மூலமாக, தனக்கு யாருமே இல்லை அனுதாபத்தின் மூலமாக, அதன் மூலமா காதல் செய்தவன். ராகு பகவான் காதல் என்ற பேர்ல திருட்டுத்தனம் செய்வான், ஏமாத்துவான். காதல் என்ற பேர்ல ஏமாத்துவான். கேது ஆன்மீகமான காதல். இப்படி 9 கிரகங்களும் காதலுக்கு பொறுப்பேற்கும். கரெக்டா? புதன் பகவான் காதலுக்கு முக்கியம். ரைட். இப்போ புத்தி கூர்மை, பச்சை நிறம் மொத்தமே கிரீன் 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 பச்சை. ஐஏஎஸ் புதன், ஐபிஎஸ் செவ்வாய். புரியுதா? ஐபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். ஐஏஎஸ் கிரீனிங்க்கு யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அத்தனையும் புதன். பச்சை நிறம். பச்சை நிறமே பச்சை நிறம். கவிதை எழுத்து. இதனுடைய புதன் இல்லாம காமெடியே இல்லைங்க. காமெடி சேனல் ஒருத்தன் பாக்குறான் அப்படின்னு சொன்னாவே அங்க புதன். வடிவேலு வந்தாவே புதன். செந்தில் வந்தாவே புதன். சந்தானம் வந்தாவே புதன். யோகி பாபா வந்தாவே புதன். சிரிப்போ சிரிப்பு. புதன் வலுத்துவன் காமெடி அடிச்சுக்கிட்டே இருப்பான், ஜோக் அடிச்சுட்டே இருப்பான். புதன் வலுத்துவன் ஒரே சிரிப்பு சிரிப்பா இருக்கும். சனி வலுத்துவன் இப்போ ஒரு ஜோக்கு சொன்னா நாளைக்கு போன் போட்டு சொல்லுவான், என்னவா அப்படின்னா, என்னப்பா சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, நேத்து ஜோக் அடிச்சீங்களே. ஓ நேத்து அடிச்ச ஜோக்கு இன்னைக்கு சிரிப்பு வருதான்னா. சனி தாமதக்காரகன். புதன் ஜோக்கு ஜோக்கு ஜோக்கு. இந்த கணக்கெல்லாம் போடுவாங்கல்ல, 54 24 போச்சுன்னா அது இல்ல, இதுல இது இருக்குது விடுகதைகள். இதெல்லாம் புதன். விடுகதைகள் போடுறது, சிறுகதைகள் எழுதுறது, சிறு புத்தகங்கள் எழுதுறது, புத்தக வெளியீடு கொடுக்கிறது, மேடை பேச்சு. பேச்சுக்கான கிரகம் புதன். பேச்சுக்கான கிரகம் யாருன்னா புதன். தூது போறது, போஸ்ட் ஆபீஸ் தூது போறது, ஒருத்தருக்கு தூது போறது, இங்க இருந்து அங்க போய் தூது கொடுக்கிறது. இப்போ இந்த ஜெனரேஷன்ல வந்து யாரு மெயிலு, இபே, ஓடிபி, ப்ளூடூத், மெயிலு, அப்புறம் என்னென்ன இதெல்லாம் வருது இல்லையா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர், தகவல் தொடர்பு அத்தனையும் புதன். ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கல்ல, ஐடி தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், இங்க இருந்து இன்னொரு செய்தியை கடத்துவது. போஸ்ட் ஆபீஸ், இப்போ நவீன தொழில்கள் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி. இது ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புதன் பகவான் ஆதிக்கம் தான் இதெல்லாம். இப்ப எழுதுங்க, புதன் தாய்மாமன். புதன் தாய்மாமன். நண்பன், நண்பர்கள், கூட்டாளி. புதன் வந்தாவே கூட்டாளி தான். கூட்டாளி இல்லாம இவரால் இருக்கவே முடியாது. ஒரு பழமொழி இருக்கு, உன்னுடைய நண்பனை உன்னை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டாளிகள், கணக்கேன், அக்கௌண்ட்ஸ், சிஏ படிக்கிறவெல்லாம் இதுதான். புதன் நல்லா இருந்தா அக்கௌண்ட்ஸ் நல்லா இருக்கும், கணக்கு நல்லா இருக்கும். சிஏ படிக்கிறவெல்லாம் இவங்கதான், அக்கௌண்ட்ஸ் பண்ணவன். கணக்கு, வரவு செலவு கணக்கெல்லாம் கரெக்டா எழுதி வச்சுட்டு இருப்பான். புதன் வலுத்தவன் கணக்கு வச்சுட்டு இருப்பான்.
அப்ப கால்குலேட்டர், கால்குலேட்டர். டாக்ஸ், வரி, 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 வட்டி. கமிஷன், கமிஷன். தரகு தொழில் அத்தனையும், தரகு தொழில் அத்தனையும் வரி, வட்டி, கமிஷன். வரி, வட்டி, கமிஷன். இப்ப இதனுடைய போன்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஓடிபி அனுப்புறாங்கல்ல, ஓடிபி, ஓபிடி இல்ல, ஓடிபி. கரெக்டா? எப்படி மாட்டிக்கிட்ட பாத்தியா? இப்படி சொல்லி சொல்லிதான் மாட்டிக்கிட்டேன். தேங்க்ஸ் தலைவா, நேத்து நீங்க வந்து எனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு. ஐயா இருக்கட்டும் ஐயா. ஆமா, அந்த பழக்க வழக்கத்திலே போட்டேன், நான் மெசேஜ் போட்டேன், அந்த மாதிரி போட்டேன். இந்த மாதிரி சொல்லி சொல்லியே மைண்ட்ல பிக்ஸ் ஆயிருந்தா நான் என்னதான் சொல்ல. ஓடிபி. இந்த கல்வி நிலையங்கள் அத்தனையும் புதன். கல்வி நிலையங்கள் நீங்க அது வந்து எதுனா வேதிங்க, அதுக்காக நான் 10 பாயிண்ட் கொடுத்தா அது வேஸ்ட். கல்வி நிலையங்கள் புத்தகம் தொடர்பானது. லைப்ரரியா இருக்கலாம், டியூஷன் சென்டரா இருக்கலாம், கல்வி ஆரம்ப கல்வியா இருக்கலாம், உயர்கல்வியா இருக்கலாம், அந்த காலேஜா இருக்கலாம், எதுவானா இருக்கலாம். கல்வி நிலையங்கள் அத்தனையும் புதன். பேப்பர், பென், எழுத்து, பேப்பர், எழுதுகோல், பென் அத்தனையும் புதன். எழுதுகோல் அத்தனையும் புதன். புதன் வந்து பாத்தீங்கன்னா நகைச்சுவை, இசை, இசை, மியூசிக். புதன் நகைச்சுவை, மியூசிக். சங்கீதத்துல வல்லவனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா மியூசிக். இஎன்டி, காது மூக்கு தொண்டை, காது மூக்கு தொண்டை, இஎன்டி. தகவல் தொடர்பு அத்தனையும் புதன். தகவல் தொடர்பு அத்தனையும் புதன். அது ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கலாம், கொரியரா இருக்கலாம், போஸ்ட் ஆபீஸா இருக்கலாம், அது எத்தனை இதுவா இருந்தா தகவல் தொடர்பு அத்தனையும், கம்யூனிகேஷன் அத்தனையும் புதன். அது செல்போன் இருக்கலாம், செல்போன் வந்து புதன். செல்போன் புதன். மெமரி கார்டு புதன். ஓடிபி புதன். செல்போனு, கம்யூனிகேஷன் சார்ந்த அத்தனையும் புதன். இப்போ இந்த புதன் ஆண் கிரகமா பெண் கிரகமா? இரண்டும். ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, சிறிய ஒரு திருநங்கை, அலிகிரகம். பச்சை நிறம், பச்சை நிறம், பச்சை நிறமே, பச்சை நிறமே அப்படின்ட்டு. இந்த மிதுன ராசியோ கன்னி ராசியோ, இந்த மிதுன ராசிக்காரெல்லாம் அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கும். அவங்க வீட்டுல மொத்த புக்ஸுங்க அலமாரிங்க ஃபுல்லா அவங்க செல்ஃப் ஃபுல்லா வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வீடு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 சந்துனுடைய அந்த முட்டத்துல இருக்கும், அல்லது அந்த வீடு வந்து வளைவு கார்னர்ல இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரங்க புதன் புத்தி கூர்மை, பச்சை பச்சை பயிறு, அவருடைய தானியம் பச்சை பயிறு. பச்சை பயிறு. தெய்வம் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு.
இந்த புதனுடைய திருத்தலம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கும்பகோணத்துல திருவெண்காடு. திருவெண்காடு மதுரை காமாட்சி அம்மன். மதுரை காமாட்சி அம்மன் அங்க பச்சை கிளி இருக்கும். பச்சை கிளி அவதாரம். சொக்கநாதா யாராவது மதுரை மீனாட்சி அம்மன் ஐயா? மதுரை மீனாட்சி அம்மன். மீனாட்சி. வெரி குட். இப்படி எடே கீழே விழுந்தாலும் மண்ணு வரல. எப்படி இப்படியா நீங்களா பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீங்களா கரெக்ஷன் பண்ணிக்கணும். நான் எது சொன்னாலும் எழுதக்கூடாது. இப்படி எப்படி சமாளிச்சுனா இப்படி சமாளிக்கணும். சுகுவானந்த் சார். சார் டங்கு சிலிப்பாய்தாலும் நீங்க சுதாரிக்கணும். ஆனா சொக்கநாதன் சொல்லிட்டு கரெக்டா சொல்லிட்டு இல்ல, மதுரைன்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லிட்டு இல்ல, கன்ஃபியூஷனு. இன்னவா காமாட்சி அம்மன் எனக்கு வந்து கூப்பிடுறாங்க தாய். என் தாய் காமாட்சி கூப்பிடுது போல. சரிங்க. மரகத பச்சை. இவருடைய கல் என்னன்னா மரகத பச்சை. பச்சை கிளி மரகத பச்சை. இந்த புதனுடைய சமித்து அப்படின்னுவாங்க மூலிகை. அது என்ன? நாயுருவி. நாயுருவி. இந்த புதனுடைய திசை வடக்கு. புதனுடைய திசை வடக்கு. சூரியனுடைய திசை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிழக்கு, சந்திரன் திசை மேற்கு, செவ்வாய் திசை தெற்கு, புதன் வடக்கு. புதன் வந்து ஹைட்டு, உயரம். புதன் வளர்த்துவங்க நல்லா ஹைட்டா இருப்பாங்க. ஐபிஎஸ். ஐபிஎஸ் பஞ்சபூத தத்துவத்துல காற்று தத்துவம். காற்று. இந்த மிதுன ராசிக்காரனுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் காத்து வரல அப்படின்னு சொன்னா முடியாது. அவன் வீடெல்லாம் காத்து வர மாதிரி கட்டி வச்சிருப்பான். காற்று நல்லா வரணும், அடிக்கணும் காத்து. அவனுக்கு காத்து இல்லைன்னா அவனால இருக்கவே முடியாது. ஃபேன் போடு, ஃபேன் போடு, நாளா ஃபேன் 12 வையன்னுவான். பிசினஸ் பண்ணக்கூடிய அத்தனையும் செவ்வாய், அத்தனையும் புதன். வியாபார ஸ்தலங்கள், வியாபாரம் பண்றது, தரகு தொழில் பண்றது, கமிஷன் பண்றது. கமிஷன் வியாபாரம். வியாபாரம் புதன் தான் வியாபாரமே. பிசினஸ் வியாபாரம். கமிஷன், கமிஷன் தரகு தொழில், கமிஷன் ஏஜென்ட். டாக்குமெண்ட். டாக்குமெண்ட். இந்த பத்திரப்பதிவுத்துறை மட்டுமே புதன் தான். பத்திரப்பதிவுத்துறை, பத்திரப்பதிவுத்துறை மட்டும் புதன். சமாதானம், தூது போவ சமாதானம். காம்ப்ரமைஸ். பாத்துங்க, காம்ப்ரமைஸ். ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வலுத்திருக்கு ஒருத்தருக்கு, இன்னொரு ஜாதகத்துல புதன் வலுத்திருக்கு ஒருத்தருக்கு. ஒரு சண்டை நடக்குது. அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு யார அனுப்பணும் சொல்லிட்டு எந்த ஜாதகத்தை செலக்ட் பண்ணணும் நீங்க யோசிக்கணும். புதனை வலுத்தவன அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னா சமாதானப்படுத்தி, புத்தி கூர்மையா வந்து சமாதானப்படுத்தி அங்க கூட்டு வந்துருவான், சமாதானப்படுத்திடுவான், காம்ப்ரமைஸ் பண்ணுவான். செவ்வாய வலுத்தவன் போனா இருக்கக்கூடிய பிரச்சனை பெருசாயிடும். அப்ப யார் அனுப்பணும், எந்த இடத்துக்கு யார் அனுப்பணும் சொல்லிட்டு. இதுவே ஒரு இடத்துல இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு, உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் அது மீறுது உங்களுக்கு. அந்த இடத்துல இங்க புதன் போகக்கூடாது, செவ்வாய் தான் போகணும். செவ்வாய் போட்டு 4 கோடு போடணும், பட்டு போடணுங்க. அங்க செவ்வாய் அனுப்பணும். எந்த இடத்துக்கு எந்தனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய நபரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். இங்க புதன் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ், சமாதான கிரகம். சமாதானம்லயே அனுவான், காம்ப்ரமைஸ்லயே காம்ப்ரமைஸ் அனுவான். 2 கைகளை குலுக்குவது, 2 கைகளை வந்து குலுக்குறது புதன். காம்ப்ரமைஸ். கூட்டுறவு. இந்த கூட்டுறவுல வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல 2 கைகள் இருக்கு. கை கூட்டுறவு, கை.
எதெல்லாம் இணைக்கும் தொழில்களோ அத்தனை புதன். எதெல்லாம் இணைக்கும் தொழில் பாருங்க, டைலரிங் இணைக்கும் தொழில். ஒருடைய துணியை வந்து இந்த துணி அந்த துணி இணைப்பது, சால்ரிங், இந்த வெல்டிங், சால்ரிங் இணைக்கும் தொழில், கமிஷன் அத்தனையும் புதன். ஐயா புரிஞ்சுதா புரியலையா? இணைக்கும் தொழில்கள் கமிஷன் சம்பந்தப்பட்டது அத்தனையும் புதன். இதனுடைய அக்கௌண்ட்ஸ் ஏஜென்சில எடுப்பாங்க. அக்கௌண்ட்ஸ் ஏஜென்சி, கணக்கு வழக்கு சித்திரகுப்தன். அக்கௌண்ட்ஸ் ஏஜென்சி சித்திரகுப்தன். கணக்கு வழக்கு புதன் நல்லா இருந்தா கரெக்டா எழுதி வைப்பான். எழுதுங்க, எழுது ஆயுள் பெருகும். சந்திரகுப்தன், சித்திரகுப்தன். அப்போ புதன் நல்லா இருந்தா அக்கௌண்ட்ஸ் கரெக்டா இருக்கும், டாக்ஸ் கரெக்டா கட்டுவான். புதன் கெட்டு இருந்தால் அக்கௌண்ட்ஸ் கரெக்டா இருக்காது, டாக்ஸ்ல பிரச்சனை வந்துரும், டாக்ஸ்ல போய் மாட்டிக்குவான். ஐயா இன்கம் டாக்ஸ் பிரச்சனை வந்து செய்யான்னுவான். புரியுதா? புதன் இன்கம் டாக்ஸ், நகைச்சுவை, நகைச்சுவை காமெடி, மிமிக்ரி. இந்த பல குரல்ல பேசுறாங்கல்ல, பல குரல்ல பேசுற மிமிக்ரி. பல குரல்ல பேசுறாங்கல்ல, இதெல்லாம் வந்து புதன். விளம்பரத்துறை, பத்திரிகை துறை, செய்தி தொடர்பு துறை, விளம்பரத்துறை, எதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்டோ அதெல்லாம் புதன். விளம்பரம் அண்ணே எல்லாம் ஒரு விளம்பரம் தானே என்னவான்ல, இதுதான் விளம்பரத்துறை. அனைத்தும் வந்து செய்தித்துறை, விளம்பரத்துறை அத்தனையும் புதன். அது கல்விக்கிறம். இதனுடைய ஆவணங்கள், ஐடி கார்டு, ரெக்கார்டு, டாக்குமெண்ட் இத்தனையும் புதன் தான். ஓகேங்களா? இந்த சீட்டு தொழில் பிடிக்கிறது, சீட்டு தொழில் நடத்துறது புதன் கெட்டிருந்தா சீட்டு போடக்கூடாது, சீட்டு பிடிக்கூடாது. புதன் கெட்டிருந்தா சீட்டு போடக்கூடாது, சீட்டு நடத்தக்கூடாது. ஐயா இந்த ஒரு கிரகம் நல்லா இருக்கா கெட்டு இருக்கா எப்படி பார்க்க பின்னாடி வரும், பார்த்துக்கலாம். இந்த பார்க் எல்லாம் இருக்குல்ல, இந்த பார்க்கு, இதனுடைய சிறுவர் பூங்கா இருக்குல்ல, சிறுவர் பூங்கா, பார்க்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதன். காலி மனை புதன். சின்ன பிளாட், ஒரு சின்ன பிளாட் இருக்கு, காலியா இருக்கு அப்படின்னா புதன். பெரிய பெரிய சொத்துக்கள் அப்படின்னு சொன்னா அது செவ்வாய். தாய் மாமன் உறவு புதன் நல்லா இருந்தா தாய் மாமன் நல்லா இருக்கும். உடம்புல வந்து பாத்தீங்கன்னா தோல், ஸ்கின்னு, நரம்பு. புதன் அப்படின்னாவே கடனு, நோய், எதிரி, இந்த மூணையும் போட்டுக்க. புதன் அப்படின்னு சொன்னா கடனு, நோய், எதிரி. யாருக்காவது புதன் திசை, புதன் புத்தி வருதுன்னா கடன் வராம போகாது, தோல் பிரச்சனை வராம போகாது, எதிரி வராம போகாது. புதனு கடனு, நோய், எதிரி. வாடகை வருமானம், புதன் வந்து வாடகை வருமானம். யாருக்காவது புதன் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நாலாம் வீடுன்றது வந்து பாத்தீங்கன்னா அது பாவத்துல வரும். புதன் யாருக்கா 4ஆம் வீட்டுல இருந்தா வாடகை வருமானம் வாங்கியே தீருவாங்க. அதெல்லாம் அந்த பாவத்துல வரும் உங்களுக்கு. யாருக்காவது புதன் 4ஆம் வீட்டுல இருந்தா வாடகை வருமானம் வருது, உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சார் இன்னும் எனக்கு வரல, கண்டிப்பா வரும், வந்தே தீரும். வாடகை வருமானம், கமிஷன். ஓகேவா? அப்போ நம்முடைய பாடியில என்ன? தோல், நரம்பு, முகத்தில் நெற்றி,
ரைட். இப்போ உங்களுக்கு இந்த புதன் பகவான், இந்த புதன் பகவான் என்ன ஞாபகம் வரணும்? தாய்மாமன் அப்படின்னு வரணும், நண்பர்கள் அப்படின்னு வரணும், காதலன் காதலின்னு வரணும், படிப்பு சம்பந்தப்பட்ட அத்தனையும் இது வரணும், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அத்தனையும் வரும், கணக்கு சம்பந்தப்பட்ட அத்தனையும் புதன். ஓகேங்களா? கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு அத்தனையும் புதன். அது கால்குலேட்டரா இருக்கலாம், கம்ப்யூட்டரா இருக்கலாம், செல்போனா இருக்கலாம், ஐடி இருக்கலாம், ஓடிபியா இருக்கலாம், மெயில் ஐடியா இருக்கலாம், ஐடி கார்டா இருக்கலாம், எத்தனையும் புதன். ஓகேங்களா? இணைக்கும் தொழில் அத்தனையும் புதன், இணைக்கும் தொழில் அத்தனையும் புதன், கமிஷன் சம்பந்தப்பட்ட அத்தனையும் புதன். புதன் புத்திகாரகன், புதன் புத்திகாரகன். உடம்புல தோல் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒருடைய ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத ஒருடைய சின்ன வயசு. ஓகேங்களா? புதன் புதன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பச்சை பயிறு அப்படின்னு சொல்லக்கூடியது மகாவிஷ்ணு. இங்க இந்த பக்கம் மதுரையில பாத்தீங்கன்னா மீனாட்சி, என் தாய் மீனாட்சி அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய திருத்தலம் பாத்தீங்கன்னா திருவெண்காடு, திருவெண்காடு. சுவாதாரணேஸ்வரர், சுவாதாரணேஸ்வரர் அவர் பேரு, அதனுடைய சிவபெருமான் பேரு சுவாதாரணேஸ்வரர். சரி, அது திருவெண்காடு. புதன் பகவான் கல்வி, படிப்பு 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 தான். புதன் பகவான் கணக்கு 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 கணக்கு, அக்கவுண்ட்ஸ் கணக்கு, சிஏ, ஐபிஎஸ், ஐஏஎஸ். ஐபிஎஸ் செவ்வாய், ஐஏஎஸ் புதன். தாய்மாமன், கிருஷ்ணர். இந்த புதன் பகவான்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க ஐயா. புதன் பகவான் சந்தேகம் இருந்தா கேளுங்கோ. சார் செவ்வாய் பகவானுக்கு ரத்தின கல் எதுங்க சார்? பச்சை, மரகத பச்சை. புதனுக்குங்க சார், செவ்வாய்க்குங்க சார், செவ்வாய் பகவானுக்கு பவளம், பவளம். செவ்வாய்க்கு பவளக்கல், செவ்வாய்க்கு பவளம். புதனுக்கு 2 வீடு இருக்கு. ஒண்ணு மிதுனம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கன்னி. மிதுன வீட்டுக்காரனுக்கு சொந்தக்காரகன், கன்னி வீட்டுக்கு சொந்தக்காரகன். சார் புதனோட மலருங்க சார்? சார் புதனுக்கான மலருங்க சார்? புதனுக்கான மலர் வெண் தாமரை, வெண்காந்தல், வெண்காந்தல், வெண்காந்தல். சரி, ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. இந்த புதன் பகவான் தாய்மாம, செவ்வாய் என்ன இளைய சகோதரன், சந்திரன் தாய் கிரகம், சூரியன் அப்படின்னு சொன்னா தந்தை கிரகம். இந்த புதன் தான் அக்கௌண்ட்ஸ் பாக்குறவன், தென்னாலிராமன். புதன் தென்னாலிராமன், விகடகவி, கவிதை, நகைச்சுவை, நாடகம், சிறுகதைகள், பேச்சு, பேச்சுக்கான கிரகம், பேச்சுக்கான கிரகம். நாக்கு, நாக்கு. புதன் நாக்கு, முகத்துல நெற்றி. கை, தோல் பட்டைகள் புதன். சொல்லுங்க சார். இப்போ ஒரு சிலர் திக்கி திக்கி பேசுவாங்கல்ல சார், அது புதன் பாதிக்கப்படுறதுனால வரும்? எஸ், புதன் பாதிக்கப்பட்ட ஒரே ஒரு பாயிண்ட் கிடையாது, அது பின்னாடி உங்களுக்கு வரும். ஊமை ராசிகள் அப்படின்றது கடகம், விருச்சிகம், மீனம். அந்த ஊமை ராசிகள்ல 2ஆம் அதிபதியோ புதனோ இங்க இருந்தால், பாதிக்கப்பட்டால் பேச்சில் பிரச்சனை, அல்லது பேச்சு தாமதம், திக்கி பேசுதல், தடுமாற்றம், இதெல்லாம் ஏற்படும். இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். ஊமை ராசிகள்ல போயிட்டு 2ஆம் அதிபதியோ புதனோ இருந்தால் பிரச்சனை. ஊமை ராசிகள் என்றது எது? கடகத்துக்கு சிம்பிள் எது? நண்டு. அதுக்கு நாக்கு இல்ல.
விருச்சிகத்தினுடைய சிம்பிள் தேளு, நாக்கில்ல. மீனத்தினுடைய சிம்பிள் மீனு, நாக்கில்ல. நாக்கில்லாது பேசாது. பேசாதுன்னா ஊமை. ஊமை ராசிகள் நீர் ராசிகள். அது நெருப்பு நிலம், நெருப்பு ராசி, நிலராசி, காற்று ராசி, நீர் ராசி. அந்த மாதிரி நீர் ராசிகள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம். இது வந்து ஊமை ராசிகள். இந்த ஊமை ராசிகள்ல புதன் வந்து இருக்காரு, புதன் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா பேச்சில் பிரச்சனை, தாமத பேச்சு. புதன் பாதிக்கப்பட்டால் இதெல்லாம் நடக்கும். காதல், அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். புதன் லக்னத்திலேயே இருந்தா 2 காதல் பண்ணுவான். இந்த பக்கம் மாலான்னுவான், இந்த பக்கம் கோலான்னுவான். 2 விதமான காதல் பண்ணுவான் இவன். ஜாதகம் பார்க்க வரக்கூடியவங்க 20 வயசு 22 வயசுக்குள்ள வருவாங்க. எல்லாம் தன்னுடைய பசங்க வருவாங்க. என்னப்பா 3 காதல் பிரேக்கா, 2 காதல் பிரேக்கா, போறது 3வது காதலா அப்படின்னா ஈன்னுவான். அவன் யாரும் நமக்கு தெரியாது. அதனுடைய சாட்டை வச்சு கேட்போம். ஏன்னா அங்க புதன் பாதிக்கப்பட்டிருக்கு. புதன் பாதித்தால் கல்வி பிரச்சனை, படிப்பு வராது. அதுல குறிப்பா மேக்ஸ் வராது. ரைட், கேளுங்க. சந்தேகம் இருந்தால் கேளுங்க. புதன் பகவான் இல்லையா? இல்லைங்க சார். ரைட். இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச கிரகம் எப்படா எனக்கு குரு பேச்சு வரும், எனக்கு எப்படா நல்லது பண்ணுவான் குரு பகவான். அருமையா கூட்டு வரலாமா? சூப்பரா கூட்டு வரலாமா? குரு பகவான அருமையா கூட்டு வரும். வாங்க. அனைத்து சுபகாரியங்களுக்கும் குரு பகவான் முழு சுபர். முழு சுபர். குரு பகவான் முழு சுபர், பரிபூர்ண சுபர். எப்படி இருந்தாலும் உங்களுடைய லக்னங்களுக்கு அவர் வந்து கெட்ட ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் அவரு வந்து பாத்தீங்கன்னா முழு சூப்பர். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு சொல்லுவான். குரு பகவான் தான் பணம் 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 பணம். சரி, இப்ப குரு பகவானுக்கு போவோம். குரு பகவான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும், அத்தனையினுடைய சுகபோகங்களையும், அத்தனை வசதிகளையும் நேர்மையான முறையில் உங்களுக்கு அளிக்கக்கூடிய பாக்கியம் படைத்தவன் யாருன்னா குரு பகவான். அது பணமா இருக்கட்டும், கௌரவமா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், அந்தஸ்தா இருக்கட்டும், ஒருடைய உயர்ந்த பதவிகளா இருக்கட்டும், பெயர், புகழ், ஆன்மீகம் அத்தனையும் உங்களுக்கு வாழ்க்கையில வந்து உங்களுக்கு என்னெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியத வாரி 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 கொடுக்கக்கூடியவன் குரு பகவான். உங்களுக்கு வந்து சுபகாரியங்கள் அத்தனையுமே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பெற்றோர்கள் பார்ப்பாங்க, சொல்லுவாங்க, ஐயா குரு பயிற்சி வந்துச்சா, குரு பலன் வந்துச்சா. குரு பலன் வந்தா சுபகாரியங்கள் நடக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய நேச்சர், இயற்கையான. சூரியனார் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா அங்க சூரிய பகவானுக்கு ஆப்போசிட்ல குரு வச்சிருப்பான். அந்த குருவும் சூரியனும் ஆப்போசிட் நிற்பான். சிவராஜ யோகம் அப்படின்னு அர்த்தம். குருவும் சூரியனும் சமசப்தமா பார்த்தா சிவராஜ யோகம் அப்படின்னு அர்த்தம். அந்த 1 மடங்கு ஒளியை வாங்கி 2 மடங்கா ஒளியை திருப்பி கொடுக்கக்கூடியவன் சூரியனுக்கு யார் அப்படின்னு சொன்னா குரு பகவான். இருக்கிறதே மிகப்பெரிய கோள், பெரிய ஒரு கோள். மனிதனுக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும், அத்தனை புகழையும், அத்தனையினுடைய எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொன்னா அத்தனையும் கொடுக்கக்கூடியவன் யாருன்னா குரு பகவான். குழந்தை காரகன், குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை காரகன். பணம், பொருள், வசதி, ஆன்மீகம், அந்தஸ்து, புகழ் அத்தனையும் கொடுக்கக்கூடிய குரு பகவான். குரு பகவான் யாரு ஒருடைய நாட்டுல அப்படின்னு சொன்னா சூரியனுக்கு என்ன வருதோ அது அப்படியே குருவுக்கு வரும். சூரியனுக்கு என்ன வருதோ அப்படியே குருவுக்கு வரும். அதாவது ராஜ அவையில ஆலோசகர். நம்முடைய ஜெயலலிதா அம்மாவுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோ இருப்பாரு இல்லைங்களா, அந்த மாதிரி ராஜாவுக்கு நிகரானவர், அட்வைஸ் கொடுக்கக்கூடியவன். இப்படி போ, இப்படி ராஜகுரு.
குரு அப்படின்னு சொன்னாவே ராஜகுரு. சூரியன் வந்து ராஜா, சந்திரன் ராணி, புதன் வந்து அக்கௌண்ட்ஸ், செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா மந்திரி, அதாவது நம்ம ராணுவ மந்திரி, பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்டது. குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவன். ராஜாவை ராஜகுரு, ராஜகுரு அப்படின்றாங்கல்ல, அதுதான் இருப்பதிலேயே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய குரு பகவான் பாதிக்காம இருந்து குரு பகவான் நல்லா இருந்தாரு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகத்துல டாப் 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 டாப். ஓகேங்களா? சிம்பிளி சொல்ல போனா உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் கொடுக்கக்கூடியவன் குரு பகவான். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையில்லையோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய சனி பகவான். ஐயா புரிஞ்சுதா சார்? எனக்கு இதெல்லாம் எனக்கு வேணாம் சார். என் வாழ்க்கையில நான் வாழக்கூடிய இந்த குறுகிய நாட்கள்ல எனக்கு கடன் வேணாம், நோய் வேணாம், எதிரி வேணாம், எனக்கு வந்து பயம் வேணாம், உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த நோய், பிணி, அசிங்கம், அவமானம், வறுமை, தத்திரம் அத்தனையும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவன் சனி பகவான். அத்தனை கொடுக்கக்கூடிய சனி பகவான். எனக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் சார்? எனக்கு செல்வம் வேணும், வண்டி வீடு வாகனம் வேணும், பெரிய பெரிய சொத்துக்கள் வேணும், அந்தஸ்து வேணும், பெயர் புகழ் மரியாதை அந்தஸ்து, சுபகாரியங்கள், ஆன்மீகம், பெரிய மனுஷன் தோர்வை அத்தனையும் கொடுக்கக்கூடியவன் யாருன்னா குரு பகவான். ஐயா புரிஞ்சுதா? சிம்பிளி ஐயா சொல்லிட்டுமா? போமா போடுங்க, குரு பகவான் டைட்டில் போடுங்க. டைட்டில் குரு பகவான். குழந்தைக்காரகன். சூரியனும் குழந்தை. பாருங்க, சூரியனும் குழந்தை, குருவும் குழந்தை. இந்த குருவும் சூரியனும் 2 பேர் குழந்தைக்கான பொறுப்புகள். ஐயா, குரு பகவான் நேர்மையான கிரகம், ஆச்சாரமான கிரகம். நல்ல நேரம், இந்த நேரத்தில் இது செய்யணும், நேர்மையா போகணும், இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபாலோடு இருக்கக்கூடிய கிரகம் எதிரான குரு பகவான். ஆச்சாரமான கிரகம், பணிவான கிரகம், இரக்க குணம். ஆச்சாரமான கிரகம், பணிவான கிரகம். இந்த காலத்துக்கு எது சூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொன்னா அவருக்கு இளிச்சவாயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இளிச்சவாயன் அப்படின்னு சொன்னா, குரு பகவான் ஆதிக்கம் இருக்கிறவங்க அவர்கிட்ட வந்து, சாமி எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒரு 1000 ரூபாய் வேணும், எனக்கு வந்து அங்க ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனா அவருக்கு தெரியும் இவர்கிட்ட காசு வாங்கி போயிட்டு குடிக்க போறான், கெட்ட வழிக்கு செலவு பண்ண போறான் தெரியும். தெரிஞ்சும் தன்னை வந்து கேட்டானே, நான் ஒரு பெரிய மனுஷன் இல்லையா, எனக்கு கொடுக்குறேன்னா கௌரவம் பாதிக்குமே, கௌரவம் கௌரவம் சொல்லிட்டு 1000 ரூபாய் தெரிஞ்சே கொடுப்பான். அதுக்கு பேர் தான் இளிச்சவாயன். கரெக்டா? சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுவாருன்னா, என்னடா என்கிட்ட காசு வாங்கி நீ குடிக்கிறது போறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, தலைமாரி ஒண்ணு போட்டு அனுப்புவார் போ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலத்துக்கு சுக்கிரன் தான் கரெக்ட். ஆனா நேர்மையானவர், ஆச்சாரமானவர். போடுங்க. அந்தணன், ஐயர், பிராக்கெட்ல ஐயர், அந்தணன். ஆன்மீகம் அத்தனையும் குரு. ஆன்மீகம் அது பூஜை அறையாகட்டும், கோயிலா இருக்கட்டும், எங்க இருக்கு எங்க ஆன்மீகம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் குரு பகவான். இதனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய சடங்குகளை சரியாக பின்பற்றக்கூடியவன். நல்ல நேரம், அதிர்ஷ்டம், சடங்குகள் அத்தனையும் மத நம்பிக்கைகள். மத நம்பிக்கைகள். குரு பகவான் எல்லாம் எல்லா கிரகத்துக்கும் பெரியவர். எந்த கிரகத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் குரு பகவானுக்கு இருக்கு. சூரியனையே கண்ட்ரோல் பண்ணும். ஒரு ராஜகுரு எந்த கிரகத்தை பார்த்தாலும் கண்ட்ரோல் பண்ணும். ஐயா குரு பகவான் வந்துட்டாரு, ஐயா குரு பகவான் என்ன பாக்காருன்னு சொல்லிட்டு அடங்கி போகும். அது சனி பகவானா இருந்தா இருக்கட்டும், ராகுவா இருக்கட்டும், கேதுவா இருக்கட்டும், குரு பகவானுக்கு அடங்கி போகக்கூடியவர். பேராசிரியர், ஆசிரியர்களுக்கெல்லாம் பேராசிரியர், தலைமை ஆசிரியர், பேராசிரியர். ஒரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீச்சிங் இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த ஆசிரியர்களுக்கு பேராசிரியர். ஒரு ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர், ஒரு காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பேராசிரியர்.
ப்ரொஃபசர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான், ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியர். எதெல்லாம் உபதேச தொழில்களோ அத்தனையும் குரு பகவான். குரு பகவான் வலுத்தவன் கிட்ட போயிட்டு நீங்க நின்னீங்கன்னா அட்வைஸ் பண்ணியே உன்னை சாகடிச்சிருவான். உபதேசம் 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 உபதேசம், மந்திரம் பூஜை ஆச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு. குரு பகவானுடைய உலோகம் எது அப்படின்னு சொன்னா தங்கம். சூரியனுக்கும் தங்கம், அது வந்து பாத்தீங்கன்னா தாமிரம் வந்திருக்கும், சூரியனுக்கும் தங்கம் வரும், பொன்னிறம் பண்றதுனால குருவுக்கும் தங்கம். குரு பகவான் தங்கம். குரு பகவான் சதைப்பற்று, உடம்புல சதைப்பற்று. குரு பகவான் வலுத்தவன் கொஞ்சம் குண்டா இருக்கும், அழகா இருக்கும். குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கா இருந்தாருன்னா முகம் வந்து பாத்தீங்கன்னா ஆளு பார்த்தாவே கண்டுபிடிப்போம். இந்த ஃபேஸ்ல வந்து சதைப்பற்றோட கொஞ்சம் குண்டா, உடம்பு வந்து கொஞ்சம் புசு புசு புசுன்னு இருக்கும். யாரு சொல்ல, நம்முடைய குஷ்பு மாதிரி, குஷ்பு கூட ஒல்லியா இருக்காங்க ஏதோ சொல்லுவாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி. பாருங்க, குரு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கேட்டுங்க, குரு வந்து பாத்தீங்கன்னா தங்கம் சொல்லியிருக்கேன். செவ்வாய் என்ன சொல்லியிருக்கேன்? செவ்வாயினுடைய செம்பு. செம்பு சார், செம்பு செம்பு. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் ஆபரணங்கள் செய்வாங்க. குரு தங்கம், செவ்வாய் வந்து செம்பு, ரெண்டு மிக்ஸ் பண்ணா ஆபரணங்கள் செய்யறதுக்கு யூஸ் ஆகும். குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் ஆபரணங்கள் செய்வாங்க. அது அழகு அழகு ஆபரணங்களா செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சுக்கிரன். அது ரவுண்டா செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அது சூரியன். அது ஆபரணங்களை பிரிச்சுட்டு போயிடலாம். வெறும் பியூர் இது பாருங்க, தங்கம் அப்படின்றது குருன்றது வந்து பாத்தீங்கன்னா தங்க பிஸ்கெட், ஆபரணங்கள் கிடையாது. இந்த காதல மூக்கோ அதனுடைய மூக்குத்தியோ கிடையாது, வளையல கிடையாது, தங்க பிஸ்கெட் மட்டும்தான் குரு. தங்கம் அப்படின்னு சொன்னா அதுல எதுவும் கலப்படம் இல்லாத ஒரு பொருள் தான் குரு. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் மிக்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா அங்கிருந்து ஆபரணங்கள் செய்வாங்க. புரிஞ்சுதா? தங்க பிஸ்கெட். பிஸ்கெட் யாருக்கு கொடுப்பாங்க? குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. குழந்தை. புரியுதா? சரி. தன்னம்பிக்கை. குரு தன்னம்பிக்கை. குரு தாங்க ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. அவருக்கு யாராவது அட்வைஸ் பண்ணா பிடிக்குமா? நானே ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றேன், எனக்கு இவன் அட்வைஸ் பண்றானே. குரு வளர்த்தவன் கிட்ட போய் நீங்க போய் அட்வைஸ் பண்ற போய் உட்காந்தீங்கன்னா அவன் எழுந்து போயிடுவான். போயிட்டு உன் வேலையை போய் பாரியா அப்படின்னு சொல்லுவான். குரு வளர்த்தவனுக்கு நீங்க அட்வைஸ் பண்ண கூடாது. அவன் இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணிதான் அவனுக்கு பழக்கம். குரு வந்து பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை, உபதேசம், நல்ல பதவி, பெரிய பதவி, நல்ல பதவி. ஏன்னா அவர் ராஜகுரு, அவர் இருக்கக்கூடியது ராஜகுரு. சட்டம், சட்டப்படியான வேலை. சட்டம் சட்டப்படியான வேலை. ஒருனுடைய ரூல்ஸ் ஒண்ணு போட்டா அந்த ரூல்ஸ் மீறக்கூடாது, இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவன் குரு பகவான். சட்டம் சட்டப்படியான வேலைகள். சுபகாரியங்கள் அனைத்தும் குரு. சந்தனம், நெய், தேனு, சந்தனம், நெய், தேன் இதெல்லாம் குரு பகவான். குங்குமம் வந்து செவ்வாய் பகவான். சந்தனம், நெய், தேனு, நெய் 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 அதிகமா ஊத்தி சாப்பிட்டா கொழுப்பு, உடம்புல கொழுப்பு கட்டிங்க வந்துரும். குரு பாதித்தால் கொழுப்பு கட்டிகள். சுயமா சிந்திக்கக்கூடிய கிரகம். சுய சிந்தனை அதிகம். சுய சிந்தனை. பெரும் பணம், பெரும் பணம் மூட்டையில அள்ளிட்டு போவார் குபேரன். இந்த குரு பகவானுடைய நிறம் மஞ்சள் நிறம். மஞ்சள், எல்லோ, மஞ்சள்.
இந்த குரு பகவானுடைய மலர் முல்லைப்பூ, முல்லைப்பூ, முல்லை, முல்லை. இந்த குரு பகவானுடைய ரத்தினம் புஷ்பகரம், புஷ்பரகம், புஷ்பரகம் இவருடைய ரத்தினம். உலோகம் தங்கம், தானியம் கொண்டைக்கடலை, கொண்டைக்கடலை, தானியம் கொண்டைக்கடலை. குரு பகவானுடைய ஹைட்டு உயரம், புதனும் ஹைட்டு, குருவும் ஹைட்டு, ராகு கேதுக்களும் ஹைட்டு வருவாங்க. குரு ஹைட்டு. ஆண் கிரகம், குரு ஆண் கிரகம், செவ்வாய் ஆண் கிரகம், குரு ஆண் கிரகம், சூரியன் ஆண் கிரகம், புதன் அலி கிரகம், சந்திரன் வந்து பெண் கிரகம். திசை வடகிழக்கு திசை, ஈசான மூலை. வடகிழக்கு, வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அந்த மூளை பகுதி தான் குரு பகவான். ஈசான மூலை, வடகிழக்கு. வாகனம் யானை, யானை. சரி, இப்போ லாஜிக். பணம் அதிகமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? டாக்ஸ் கட்டுவீங்களா? பணம் அதிகமா இருக்கு ஐயா, டாக்ஸ் கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா? ஐயா பாருங்க, கட்டுவீங்களா? வருமான வரி, டாக்ஸ். ஆன்மீக பணிகள், இந்த கோயில்ல தர்மகர்த்தா ஆன்மீக பணிகள் செய்வதெல்லாம் இந்த இதுதான் குரு பகவான். ஆன்மீக பணி, கோயில் திருப்பணி, ஆன்மீக பணி, கோயில் திருப்பணி. இந்த சிந்தனை எப்படி இருக்கும்? சிந்தனை வந்து கெட்ட சிந்தனையா இருக்குமா அல்ல தர்ம சிந்தனையா இருக்குமா? தர்ம சிந்தனை, தர்ம சிந்தனை. சரி, பணம் அதிகமா இருக்கு, என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? பெரிய மனுஷன் அப்படி இப்படிதான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. இரண்டாவது திருமணம், இரண்டாவது திருமணம் குரு பகவான், இரண்டாம் திருமணம் குரு பகவான். பெரிய மனுஷன்யா அப்படின்னுவாங்க. அரசியல், அரசாங்கம், ஆன்மீகம், இந்த பேக்கேஜ் அப்படியே தூக்கி வச்சுக்கங்க. சூரியனா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், அரசியல், அரசாங்கம், பெயர், புகழ், அந்தஸ்து அத்தனையும் குரு பகவான். சூரியனுக்கும் அப்படியே வச்சுங்க. இந்த பேக்கேஜ் அப்படியே வச்சுக்கங்க. இந்த பேக்கேஜ் அப்படியே தூக்கி எங்க என்ன போடுங்க. அரசியல், அரசாங்கம், பெயர், புகழ், கீர்த்தி, அந்தஸ்து, பெரும் பணம், குரு பகவான். சரி, பணம் அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? கடன் இல்லாத நிலை, கடனே இல்லை அவருக்கு. ஐயா குரு நல்லா இருக்கணும் ஜாதகத்துல. அவன் வாழ்க்கையில தன்னிறைவு அடையும், தன்னிறைவு அடைந்த கிரகம் குரு பகவான். கைராசி, கைராசி ஆசீர்வாதம். ஐயா நல்லாரு அப்படின்னு சொல்றது வந்து யாருன்னா குரு பகவான் ஆசீர்வாதம் பண்றது. பணம் புழங்கும் அத்தனை தொழில்களும் புதன் பகவான். பணம் புழங்கும் அத்தனை தொழில்களும் குரு பகவான். அது பேங்கா இருக்கலாம், ஏடிஎம் இருக்கலாம், பணம் சம்பந்தப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரிசர்வ் பேங்க் ஆகலாம், எது வேணா இருக்கலாம். பணம் புழங்கும் தொழில்கள் அத்தனையும் புதன் குரு பகவான். வெளியூர், வெளிநாடு, குரு பகவான் வெளியூர், வெளிநாடு. மத்திய அரசு பணி, அது வந்து எழுதிங்க. மத்திய அரசு பணி குரு, செவ்வாய், சனி கீழே எழுதிங்க.
அது அடிக்கடி ஞாபகம் வராம போயிடுது எனக்கு. நான் செவ்வாய்க்கே சொல்லணும்னு நினைச்சேன், அது ஞாபகம் வராம போயிடுச்சு. மத்திய அரசு பணி, மத்திய அரசு பணி குரு, செவ்வாய், சனி. மாநில அரசு பணி சூரியன், மாநில அரசு பணி சூரியன். மத்திய அரசு பணி குரு, செவ்வாய், சனி. கௌரவமான பதவிகள் அத்தனையும் குரு பகவான். குருடைய ஒரு கோயில தர்மகர்த்தா, இவருடைய கிளப்ல, லைன்ஸ் கிளப்ல வந்து இவருடைய தலைவர். அதனால் இவருக்கு ஆதாயம் எதுவுமே இல்லை, கௌரவம் மட்டும்தான் இவருக்கு. இதனால் வருமானம் ஏதும் இல்லை. கௌரவ பதவிகள் அத்தனையும் குரு பகவான். உயர் பதவிகள், ப்ரமோஷன், உயர் பதவிகள். பெரிய நகரங்கள், பெரிய நகரங்கள். பாருங்க, குரு பாதித்தால் குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குரு பாதித்தால் கௌரவம், பணம், புகழ், பதவி உயர்வு அத்தனையும் பாதிக்கும். குரு பாதித்தால் அவருடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தனக்கு தேவையானது அது கொஞ்சம் சமாளிச்சு இது பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். குரு பாதிக்க கூடாது. ஒரு ஜாதகத்துல சூரியனும் பாதிக்க கூடாது. குருவுக்கு 2 வீடு இருக்கு. ஒண்ணு தனுசு, 2வது மீனம். தனுசு 9ஆம் வீடு, மீனம் 12வது வீடு. குருவுக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. என்ன நட்சத்திரங்கள்? புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. ஓகேங்களா? குரு வந்து எங்க ஆட்சி? மீனத்திலையும் ஆட்சி, தனுசுலையும் ஆட்சி. எங்க உச்சமாவார்? கடகத்தில் உச்சமாவார். 5 டிகிரில உச்சமாவார். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் எடுத்துக்கங்க. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்தில் ஆட்சி, மேஷத்தில் உச்சம். சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 டிகிரில ரிஷபத்தில் உச்சம். செவ்வாய், அப்போ சூரியன் எங்க நீச்சம்? சூரியன் ஐப்பசி மாசத்துல துலா ராசியில நீச்சம். சந்திரன் விருச்சிக ராசியில அவர் நீச்சம். சந்திரன். செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சம், 28 டிகிரில உச்சம். கடகத்தில் நீச்சம் செவ்வாய் பகவான். புதன் பகவான் எங்க அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி உச்சம் பெறுவார். மீனத்தில் நீச்சம் அடைவார். குரு பகவான் மகர ராசியில நீச்சம் அடைவார், கடக ராசியில் உச்சம் அடைவார். ஒரு கிரகம் எடுத்துக்கிட்டாவே அது எங்க ஆட்சி, எங்க உச்சம், அதனுடைய காரகம் என்ன. இப்ப குரு வந்து குழந்தை காரகன். பெரும் பணம் சம்பந்தப்பட்ட அத்தனையும், கௌரவம், புகழ், அந்தஸ்து, அரசியல், அரசாங்கம் அத்தனையும் இதுதான். ஏன்னா ராஜகுரு அரசவையில முக்கியமான ஒரு பதவி, ஆலோசகர். இவர் வந்து குரு வளர்த்துவான்னா இவன் தான் ஒருத்தனுக்கு ஆலோசனை செய்வானே ஒழிய இவனுக்கு யாராவது ஆலோசனை செய்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஐயா புரிஞ்சுதா? பெரிய நகரங்கள் இதெல்லாம் குரு பகவான். குரு பகவான் பலம் பெற்றால் குருவினுடைய அத்தனையும் ஜாதகருக்கு கிடைக்கும். குரு பகவான் பலம் பெற்றால் குருவினுடைய அத்தனையினுடைய செல்வங்களும் ஜாதகருக்கு கிடைக்கும். நம்முடைய ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மூக்கு, குரு பகவான் மூக்கு, குரு பகவான் மூக்கு. கல்லீரல், உடம்புல வந்து கல்லீரல். அந்த கல்லீரல் பாதிச்சா என்ன? மஞ்சள் காமால் நோய் வருதுல்ல, மஞ்சள் அப்படின்னு சொல்லி மஞ்சள் காமால் நோய். பித்தம், கல்லீரல் பாதிக்கப்படக்கூடாது. கல்லீரல் பாதிச்சால் மஞ்சள் காமாலை வரும். அப்ப மஞ்சள் காமாலை கொழுப்பு சம்பந்தப்பட்டது, உடல் சம்பந்தப்பட்ட நெய், தேனு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குரு பகவான். குரு பகவான் வெளிநாடு, வெளியூர், 2வது திருமணம் அல்லது 2வது தொடர்பு, உதவி செய்வது அல்லது உபதேசம் செய்வது, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வருமான வரி அத்தனையும் குரு பகவான். சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் ஐயா, சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். சார் இது மாநில அரசு பணிகள் சொன்னீங்கல்ல ஐயா, ஒண்ணு இல்ல,
சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உள்வட்ட கிரகம். சூரியனு, சுக்கிரனு, புதனு அது உள்வட்ட கிரகம். அது அது கிரகங்கள் பின்னாடி வரும். இது வந்து செவ்வாயும் சனியும் குரு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வெளிவட்ட கிரகங்கள். 3 பார்வை கொண்டது. இந்த பார்வை எல்லாம் இன்னும் உங்களுக்கு எடுக்கல. யாராருக்கு எத்தனை பார்வை இருக்குன்னு சொல்லிட்டு இது வெளிவட்ட கிரகங்கள். அந்த வெளிவட்ட கிரகங்கள் 3 பார்வை கொண்ட கிரகங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு பணி, தூரமா இருக்கக்கூடியது. மாநில அரசு பணி, உள்ளூர் பதவிகள் சூரியன் மாநில பணி, குரு, செவ்வாய், சனி மத்திய அரசு பணி. செவ்வாய் அப்படின்னு சொன்னா மத்திய அரசு பணி தான். இதனுடைய ரயில்வே டிபார்ட்மெண்ட், இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதெல்லாம் அங்க இருப்பாங்க. மத்திய அரசு பணி. சரி. ஐயா சந்தேகம் இருக்கா? அந்தந்த கிளாஸ் அந்தந்த நேரத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஒதுக்கி வந்து பாத்தீங்க, 1 மணி நேரம் ஒதுக்கி வந்து படிங்க, ரிவைஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரணங்கள் உங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன், லாஜிக்கோட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு நாம குரு பகவானை பாத்துறோம், சுக்கிர பகவானை பாத்துறோம், சனி பகவானை பாத்துறோம், ராகு கேது பாத்துறோம். சுக்கிரன், சனி, ராகு கேது 9 கிரகங்களை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அப்படியே அந்த 12 வீட்டுக்கு போகணும். அந்த 12 வீட்டுகள்ல ஒவ்வொரு வீட்டுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கடையில என்ன விக்கிறாங்க, இந்த கடையில என்ன விக்கிறாங்க, நமக்கு வந்து ஒரு தேவை அடிச்சா மல்லிகை கடையில நமக்கு வந்து பருப்பு தேவைன்னா மல்லிகை கடை தான் போகணும். ஒரு மெடிசன் வாங்கினா மெடிக்கல் கடை தான் போகணும். துணி கடைக்கு வாங்கினா அங்கதான் போகணும். மாத்தி போக கூடாது. அத மாதிரி என்னென்ன வீடுகளை என்னென்ன வச்சிருக்காங்க அங்க பாக்கணும். 27 நட்சத்திரங்களை பார்க்கணும். ஓகேங்களா? இந்த பேசிக் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு நம்ம வந்து பார்த்து யோசிக்கலாம். அடிப்படை வகுப்பு புரிஞ்சுதா? புரியுதுங்க சார். சந்தேகம் இருக்கா? எனி क्वेश्चन 0 ஹவர். சார் புதனுக்கு உலோகம் என்ன? ஏம்மா? புதனோட உலோகம் வந்து என்ன வரும்? இப்போ வந்து குருக்கு வந்து தங்கம் சொன்னீங்களா? அப்போ வந்து புதனுக்கு வந்து உலோகம் என்ன? செம்புமா. செம்பு. அதாவது பித்தளை சொல்லுவாங்க. பித்தளை என்ன சொல்லுவாங்க? பித்தளை. ஓகே சார். தேங்க் யூ சார். பித்தளை செம்பு தனி இல்ல, பித்தளை. ஓகே சார். தேங்க் யூ சார். செம்பு வந்து பாத்தீங்கன்னா இது வரும் செவ்வாய்க்கு. பித்தளை. சரி, இந்த பேசிக் எல்லாம் படிச்சுங்க. பேசிக் எல்லாம் வந்து பல ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். நன்றி, வணக்கம் ஐயா. Okay.